வாய்ஸ் கேட்கலைங்க ஐயா. சரி, இப்ப ஆன்லைன் பிள்ளைகளுக்கு இப்ப குரல் கேக்குறாமா? கேக்குது ஐயா. கேக்குதுங்க ஐயா. இப்ப கேட்கணும்னு நினைக்கிறேன். ரைட், மகிழ்ச்சி. செகண்ட் பேப்பரினுடைய சிலபஸ்ல நம்ம புறநானூறு இன்னைக்கு படிக்கிறோம். செக்ஷன் ஃபேன் போட்டுருந்தோம். கொஞ்சம் பின்னாடி வேணா உட்காந்துக்கோங்க. நீங்க காற்று இவர் நல்லா ப்ரொடெக்ஷன் ஒரு கவர் வச்சிருப்பேன். உனக்குமா டிஃபானி ஃபேன் பரவாயில்லையா? வேண்டாமா? அப்போ ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிடுங்க. அந்த ஃபேன் எடுத்துருங்க. இது ஏன் ஃபேன் மட்டும் ஓட்டம். புறநானூறு புறநானூறு நம்ம பள்ளிக்கூடத்துல இருந்தே படிச்சுட்டு இருக்கிற இலக்கியம் தான். சங்க இலக்கியங்கள் என்று சொல்லப்படுகிற பகுதிகளில் 2 நூல்கள் நமக்கு பாடத்திட்டத்துல வச்சிருக்கிறாங்க. நமக்கு தெரியும் சங்க இலக்கியம் என்று சொல்லப்படுவது மெயினா எதுமா 8 தொகை 10 பாட்டு. தொல்காப்பியம் முன்னாடி இருக்கு, அது இல்லாம 8 தொகை 10 பாட்டு. இந்த 2 சேர்ந்துதான் 11 மேல் கணக்கு நூல்கள். எப்படி 11 கீழ்கணக்கு நூல்கள்னு சொல்றோமோ, இந்த 10 8 கூட்டினா 18 வருது இல்லையா? 8 10 இது 11 மேல் கணக்கு நூல்கள் என்று சொல்லுகிற மரபு இலக்கிய வரலாற்றுல பொதுவா சங்க இலக்கியங்கள்னு சொன்னாக்கா தொல்காப்பியம் 8 தொகை 10 பாட்டு இதான் இலக்கிய அறிஞர்கள் அதிகமா சொல்ற செய்தி. ஆனா கொஞ்சம் ஆய்வறிஞர்கள் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா இந்த 3 இல்லாம தொல்காப்பியம் 8 தொகை 10 பாட்டு இல்லாம சிலப்பதிகாரமும் திருக்குறளும் கூட சங்க இலக்கியம் அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. பொதுவான அது இலக்கிய ஆய்வு அடிப்படை. இப்ப நமக்கு 8 தொகையினுடைய 8 பாடல்களையும் நினைவில் வச்சுக்கக்கூடிய அந்த வெண்பா உங்கள பலருக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன வெண்பாமா? நற்றிணை அப்படின்னு சொல்லிட்டா எல்லாருமே சொல்றீங்க. நற்றிணை நல்ல குறுந்தொகை 500 ஒத்த பதிற்று 10 ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம் புறம் என்ற இத்திரத்தை இட்டு. சொல்லுங்க பாப்போம். பிடிக்க மாட்டேன் கேச்சேன். ராகுல் திராவிட் மாதிரி விட்டான்னா காலையில் ஏதோ ஒரு நேரம் சாயந்தரத்தை தான் சாயந்தரம் காலையில் ஏதோ ஒரு நேரம் விட்டுட்டேன். யாருன்னு தெரியல. டெஸ்ட் பேட்ச் தெரியல. சொல்லுங்க பாப்பா. நற்றிணை பாடல் யாருக்கு ஞாபகம் வருது? ஆன்லைன் ஆஃப்லைன்ல தெரிஞ்சவங்க சொல்லலாம். சொல்லுங்க. நற்றிணை நல்ல குறுந்தொகை 500 ஒற்ற பதிற்று 10 ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தோர் ஏற்றும் அகம்புறம் என இத்திரத்தை 8 தொகை. கற்றறிந்தோர் எத்தும் கலியோடு அகம்புறம் என்ற இத்திரம். பரவாயில்ல, 60 7 படிச்சு ஞாபகம் வச்சிருக்கீங்க. ஆன்லைன்ல யாராவது சொல்றீங்கம்மா? அந்த பாடல் யாருக்கும் தெரிஞ்சிருக்குமா? ஸ்ரீலட்சுமி, காயத்ரி, சுகந்தி, சிவபால முருகன், சித்தார்த், ரோகிணி, பிரேம்குமார், நந்தியா, மாலதி அண்ட் ராஜேஷ். நீங்க ஆஃப்லைன்ல வேற ஏதாவது சொல்றீங்களா? உனக்கு தெரியுமாமா? விக்னேஷ் ஞாபகம் வரல. நற்றிணை பாடல் யாருக்கா ஞாபகம் வருதாமா ஆன்லைன்ல? சரி, பரவாயில்ல, தெரிஞ்சிருக்கணும்ன்றது இல்ல. சொல்லுமா. நச்சினை நல்ல குறுந்தொகை 500 ஒத்த பதிற்று 10 ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என்று இத்திரத்தை 8 தொகை. அப்படி சொல்லுங்க. ரோகிணி ஊர்ல போய் உட்கார்ந்துட்டு குரல் அம்மா சுடுகொடு தோசையை சாப்பிட்டு நல்லா இந்த 8 பாடல்கள் 8 நூல்கள் நமக்கு பாடத்திட்டத்துல இந்த 8ல 2 புத்தகங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்று அகநூல், இன்னொன்னு புறநூல். நமக்கு தெரிஞ்ச மாதிரி அகநூல் எதுமா? குறுந்தொகை. குறுந்தொகை இது புறநானூறு. அகம் புறம்னா உங்களுக்கு தெரியும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு சொல்லக்கூடிய காதல் வாழ்க்கைய செய்திகளை சொல்லக்கூடியது அகம். வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சின்னு போர் வீரத்தை பற்றி சொல்லக்கூடியது புறம். நமக்கு 2 நூல்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்று குறுந்தொகை, இன்னொன்னு புறநானூறு. 2 நூல்கள் வைக்கப்பட்டு குறுந்தொகை நம்ம என்ன படிக்கலாம் படிப்போம். புறநானூறுல எதை வச்சிருக்காங்கன்னா 182 இருந்து 200 வரைக்கும் வச்சிருக்காங்க. நம்ம நாமளே ஒரு உரை ஒண்ணு எழுதியிருக்கோம்.
அது கொஞ்சம் பிரிண்டிங்ல அந்த புக் இதுல இது பண்ணிட்டான், அதனால கொஞ்சம் பழைய வெர்ஷன் இருக்கு. நான் காட்டுறேன், அதனுடைய பிடிஎஃப் உங்களுக்கு நான் நாளைக்கு அனுப்ப சொல்லிடுறேன். நீங்க நைட் கரெக்ஷன் ஆன பிறகு உங்களுக்கு அனுப்ப சொல்லிடுறேன். இந்த புத்தகத்தையே கொஞ்சம் பிரிண்ட் பண்ணி கூட வாங்கிடலாம். அப்ப வந்து 180 இருந்து 200 வரைக்கும் இருக்கக்கூடிய புறநானூறு. பொதுவா புறம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நாம முன்னாடி சொன்ன மாதிரி வீரம், கொடை, புகழ் இத பற்றியது. போர், வீரம், வெற்றி, கொடை, புகழ் இந்த மாதிரியான வாழ்வின் புறச் செய்திகள் எல்லோருக்கும் பொதுவான இந்த செய்திகளை சொல்றது வந்து நமக்கு வந்து என்னன்னு தெரியுமா, நமக்கு வந்து புறநானூறு. இந்த புறநானூறுல நமக்கு வந்து திணைகளாக நாம பிரிக்கப்பட்டிருக்கிறதுல நமக்கு தெரியும் வெட்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சின்னு படிக்கிறோம் இல்லையா. இது எல்லாமே ஃபர்ஸ்ட் பேப்பர்ல நான் மறுபடியும் உங்களுக்கு விரிவா நடத்துவேன். புறநானூறு அறிமுகத்துக்காக படிக்கும். வெட்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, உழிஞை, நொச்சி, தும்பை, வாகை, இது வரைக்கும் சண்டைகள் நடக்கிறது. இதுல வந்து தொல்காப்பியர் வந்து கரந்தையை சொல்லல, நொச்சியை சொல்லல. வெட்சி, வஞ்சி, காஞ்சி, உழிஞை, தும்பை, வாகை, இது இல்லாம பாடான்னு சொல்றாரு. இந்த 7 தான் தொல்காப்பியர் சொல்றாரு. ஆனா இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து இந்த இது நமக்கு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய பாடத்திட்டத்தை பொறுத்த மட்டும் என்னன்னா, இந்த இந்த பூக்கள் சண்டைகள் தொடர்பான எந்த பாடல்களும் நம்ம பாடத்திட்டத்துல இல்லை. இந்த புத்தகத்தை நம்ம உரை எழுதி வெளியிட்ட போது கூட உரையாசிரியர்கள் சொன்னாங்க, பேராசிரியர்கள் வந்து பேசினவங்க சொன்னாங்க, கரெக்டா 182 செலக்ட் பண்ணிருக்காங்க பாருங்க. 181 கூட செலக்ட் பண்ணு. 182 19 பாட்டு வருது. பாடத்திட்ட குழுல ரொம்ப கவனிச்சு செலக்ட் பண்ணிருக்காங்க. நமக்கு 2 திணைகள் தான் இருக்கிறது. ஒண்ணு பாடான் திணை, இன்னொன்னு பொதுவியல் திணை. இது 2ல தான் நமக்கு பாடல்கள் இருக்குது. மொத்தமா இருக்கிற 19 பாடல்கள்ல பொதுவியல்ல 13 பாடலும், பாடான்ல 6 பாடலுமாக மொத்தம் 19 பாடல்கள் இருக்கின்றன. இதான் நம்ம பாடத்திட்டம். நம்ம பாடத்திட்டம் எடுத்தவங்க நம்ம நன்றி சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு தெரிந்த பாடல்கள் அதிகமாக இதில் இருக்கின்றன. யாதும் ஊரே யாவரும் கேளீர், சின்ன வயசுல நம்ம படிச்சிருக்கிற பாடல் இருக்கு. சிலர் பள்ளிக்கூடங்கள்ல படிச்சிருந்திருக்கக்கூடிய பல்சாந்தீரே பல்சாந்தீரே, கயல் முள்ளன்ன நரை முதிர் திரை அப்படின்னு படிச்சோம் இல்லையா, அந்த பாடல் இருக்கிறது. நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே என்ற பாடல் 4 வரி பாடல் இருக்கிறது. நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோ என்ற மூச்சிக்கிறனாருடைய அவலாகு ஒன்றோ அந்த பாடல் இருக்கிறது. முடி ஏன் நரைக்கலன்னு யாண்டு பலவாகன்னு அந்த கதையை நம்ம கேட்டுப்போம் இல்லையா, அந்த பாடல் இருக்கு. அதனால நமக்கு தெரிந்த பாடல்களே அதிகம் இருக்கிறது. புறநானூறு பொறுத்த மட்டும் நம்ம கொஞ்சம் மெதுவாக நம்ம படிப்போம். காரணம் என்னன்னாக்கா, இந்த பகுதியினுடைய விடைகள் அப்படியே முதல் தாளுக்கு அதிகமா பயன்படும். சங்ககால வாழ்க்கை, சங்ககால அறம், உலகம் குறித்த பார்வை, விருந்தோம்பல், அரச நெறி, இது பல செய்திகள் இங்க நமக்கு. அதனால இது அறிமுகம். இப்ப எப்படி நோட்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம எடுத்திருக்கோம். பொதுவா திணை, துறை, பாடியவர், இது 3த்தையும் நம்ம மனப்பாடம் பண்ணி ஆகும். திணை ரொம்ப ரொம்ப எளிமை. 2 திணைகள் தான். இப்ப நம்ம சொன்ன மாதிரி பொதுவியல் திணையில 13 பாடல்கள், பாடான் திணையில 6 பாடல்கள். இந்த தேவல காலம் இதுலயும் இருக்கு. துறையை பற்றிய செய்திகளை நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். பாடியவர் வந்து எந்த புலவர், பெரும்பாலும் மன்னர்களும் பாடியிருக்காங்க. இது இருக்கு. எந்த மன்னனை பற்றி பாடியிருக்கிறாங்கன்ற செய்தி பொதுவியல் திணையில இடம்பெறவே இடம்பெறாது. பாடான் திணையில மட்டும்தான் இடம்பெறும். பாடான் திணையில 184வது பாடல் பாண்டியன் அறிவுரை நம்பி, 184வது பாடல் மட்டும்தான் பாடான். இந்த வரிசையில பாத்தீங்கன்னா பொதுவியல் பாடம். இந்த 184 மட்டும் தனின்னு கவனிச்சுக்கணும். இன்னைக்கு நான் பாடம் நடத்தும் போது அப்படி நடத்துவேன். வேணுட்டு 184 விட்டுட்டு நடத்துவேன், கடைசியா நடத்துவேன். எப்படி கண்ணன் பாடல நம்ம படிக்கும்போது கண்ணமாயன் காதலி படிச்சோமோ, ஏன் ஐயா வந்து 184 விட்டார்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கும். அது பாடான் திணைக்குரிய. எல்லாமே பொதுவியல் தான். கடைசியா பாடான் திணையில ஒரு 4 மன்னர்களுடைய பேர் இருக்கு. இந்த பொதுவியல்ல நாம போட்டிருக்கிற இந்த நம்முடைய இவருடைய இது வந்து நம்முடைய பிசிராந்தையார் பாடினது. அவருடைய மன்னருடைய பேரு வந்து
கோப்பெருஞ்சோழன். ஆனா மன்னனுடைய பேர் கிடையாது. கோப்பெருஞ்சோழனை பார்க்க வந்ததுக்காக எழுதின பாடல். பாடான் திணையில மட்டும்தான் மன்னனுடைய பேர் பாடப்பட்டோம். அது நீங்க ஞாபகம் வச்சு. அதுலயும் ஒரு பாடல் இல்லை, கடைசியா இருக்கிறது பாடல். பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக, திணைகளை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு 182 இருந்து 195 வரையில எல்லாமே பொதுவியல். 196 இருந்து 200 வரைக்கும் பாடம். என்ன ஒரே ஒரு குறிப்பு ஞாபகம் வச்சுக்கணும்னா, இப்ப நான் சொன்ன மாதிரி எக்ஸப்ட் 184 மட்டும் இந்த லிஸ்ட் எடுத்து அப்படி வச்சிருக்கீங்கன்னா இது மொத்தமா பார்த்தா 14 பாடல்கள் தெரியுது இல்லையா? இதுல 13 பாடல் இங்க இருக்கும். இது 5 பாடல், அந்த மேல இருந்து கூட்டுற 1 சேர்த்தா 6 பாடல். 184 மட்டும் அந்த லிஸ்ட்ல இருந்து எடுத்துக்கணும். ஆனா 184 ரொம்ப முக்கியமான பாடலா இருக்கும். இது போக நோட்ஸ் மேக்கிங்ல நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, அதனுடைய முதன்மையான வரிகள் நம்ம நோட்ஸ்ல கொடுத்துருக்கேன். நீங்க அடிப்படை கருத்து, இலக்கிய ஒப்பீடுகள் அந்த மாதிரி இருந்தா நீங்க அதுக்கப்புறம் குறிச்சுக்கலாம். உவமைகள் அது மாதிரி 3-4 காலங்களை உருவாக்கிக்கலாம். பெரிய நோட்ல எடுத்துட்டு இந்த 19 பாடல்கள் இது நீங்க உருவாக்கும். அப்போ நம்ம புறநானூரை கவனமாக படிப்போம். இப்படி நம்ம எல்லாத்துக்கும் போட்டிருக்கோம். ஒரே ஒரு குறிப்பு இந்த கடைசி பக்கத்துல நம்ம போட்டிருக்கோம். அது என்னன்னா, பிசிராந்தையார் எழுதின 2 பாடல்கள் மன்னர் புலவர் அடிப்படையில அவையார் இருக்கிறாங்க, தமிழர் இருக்காரு, இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம பாடத்திட்டத்துல பிசிராந்தையார் எழுதின 2 பாட்டு 7 கூட்டினா வரும். 184 நம்ம ஒதுக்கணும் இல்ல, அந்த பாடலாம் அது கூட 7 கூட்டினா வரக்கூடிய 191வது பாடல் முடி நரைக்கிறத பற்றிய பாடல். இது 2 தான் பிசிராந்தையார் எழுதின பாடல். வேற எந்த புலவருக்கும் நம்முடைய 19 பாட்டுல 2 பாட்டுக்கு வாய்ப்பு. அவையாருக்கு அந்த 19க்குள்ள ஒரு பாட்டு தான் வரும். ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியனுக்கு ஒரே ஒரு பாட்டு தான் வரும். இது முக்கியமான செய்தி. இது நம்ம விடைகள் வினாக்கள் படிக்கும் போது இந்த பட்டியல் நமக்கு ரொம்ப பயன்படும். அப்ப நாம எடுத்து பொதுவா அகத்திணைக்கும் புறத்திணைக்கும் உள்ள அடிப்படையான வேறுபாடு என்னன்னா, அகத்திணைகள்ல பெயர்கள் சொல்லப்படக்கூடாது, பெயர்கள் இருக்காது. அகத்திணையில பெயர் கிடையாது, பெயர்களை சொல்லக்கூடாதுன்னு விதிமுறை இருக்கிறது. மக்கள் நுதலியாக 5 சுட்டி ஒருவர் பெயர் கொள்ள பெறார். காதல் என்கிற உணர்வு எல்லோருக்கும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் பொதுவானது என்பதால, அது எல்லோருக்கும் பொருந்தும் என்பதால காதல் பாடல்கள்ல பெயர் சொல்லக்கூடாதுன்னு ஒரு பண்பாட்டு விதியை தமிழர்கள் உருவாக்கியிருக்கிறது. அப்படியே புறநானூறுல என்னன்னா, பெயர்களை தேவைப்பட்டால் சொல்லலாம். நமக்கு இங்க அதிகமா பெயர்கள் வராது நம்முடைய பாடல்கள்ல. பெயர்கள் கண்டுபிடிக்கப்பட்டாலோ பெயர்கள் சொல்லப்பட்டாலோ தவறு இல்லை. இங்க சொல்லலாம், இங்க சொல்லக்கூடாது. இது முக்கியமான வேறுபாடு. அகத்திணைக்கும் புறத்திணைக்கும் உள்ள வேறுபாடுகள்ல ரொம்ப முக்கியமான வேறுபாடு. அப்ப நம்ம இந்த பாடல்களுக்குள்ள போகலாம். பாடல்கள் நம்ம படிக்கும்போது நம்ம முறையான நோட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ரொம்ப இதுவா இருக்கும். உங்களுக்கு நான் புத்தகம் நம்ம 225 ரூபாய்க்கு போட்டிருக்கோம். உங்களுக்கு 100 ரூபாய்க்கு தர்ற மாதிரி இருக்கிறோம். புத்தக கண்காட்சி இதுல கொஞ்சம் இழுத்துட்டாங்க. அது எனக்கு தெரியாம பொங்கல் நீங்க இந்த 3 நாள் விட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு வரும். ஏர்வடி அறைய வாழ்த்து தவிர்த்தாங்க. புறப்புறல் நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டிய வெற்றி நிறை கவர்கள் பாடல் போட்டிருக்கோம். ஐயா ஒருத்தவங்க இங்க நம்ம கூட இருக்கிற ஐயா வாழ்த்துறை சொல்றாங்க. எங்க வீட்டுக்காரங்க பேர்ல கண்ணம்மாள் பதிப்பகம் தொடங்கியிருக்கேன். அவங்களுடைய உரை இருக்கு. மாணவர்களுக்கு இந்த நூல் எப்படி பயன்படும் நான் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த பட்டியல் வருது. இந்த பட்டியல் இப்படி திரும்பி இருக்கின்றதால் தான் அப்படின்னு நமக்கு இந்த படத்துல திருப்பி வச்சிருக்காங்க. 182வது பாடலுக்கு நேரடியா போயிடுவோம். ஒவ்வொரு பாடலுக்கும் நாம ஒரு தலைப்பு ஒண்ணு உருவாக்கியிருக்கோம். எல்லா பாடல்களுக்கும் ஒரு படம் ஒண்ணு நாம வரைஞ்சிருக்கோம். ஒரு பக்கம் முழுசும் படம். கிட்டத்தட்ட 152 160 பக்கங்கள்ல 19 பாடலுக்கு நம்ம எழுதியிருக்கோம். ஒண்ணுக்கும் 12 பக்கம் 13 பக்கங்கள் உரையாகவும் இலக்கண குறிப்புகளும் எழுதியிருக்கோம். எல்லாத்துக்குமே ஒரு படம் இருக்கு. அந்த படம் உங்களுக்கு எழுதுறதுக்கு ஸ்பேஸ் கிடைக்கிறதுக்காக தான். ஒரு பிம்பத்தையும் உருவாக்கும் இதாகும். அப்போ இது பாத்தீங்கன்னாக்கா முதல் திணையை பற்றிய தலைப்பு இதுக்கு பேரு பொதுநலம் போற்றி வாழ்ன்னு வச்சிருக்கிறோம். எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அது ஒண்ணும் இல்லை. அந்த தலைப்பை ஞாபகம் வச்சுக்கிறது. திணை பொதுவியல். நம்ம அதுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்திருக்கோம்.
வாழ்க்கை வீரம் பற்றிய பொதுவான செய்திகளை கூறுவது. துறையை பற்றிய விளக்க நாளைக்கு சொல்றேன்னு நான் சொல்றேன். அறிவுரை மற்றும் நிலையாமையை கூறுதல். இந்த முதல் பாடலை எழுதினவர் மன்னர். பெரும்பாலும் மன்னர்கள் அதிகமான பாடல் எழுதியிருக்காங்க புறநானூறுல. மன்னர்களே புலவரா இருந்திருக்காங்க. இதுல கடலுள் வாய்ந்த இளம் பெரு வழுதி என்ற மன்னர் எழுதியிருக்காங்க. அதை பற்றி குறிப்பு இல்லை, ஆனால் அந்த பெயர்ல இருந்து ஒரு செய்தியை சொல்றாங்க. தெரியுது என்னது? கடல் உள் வாய்ந்த என்றால் கடல்ல பயணம் பண்ணும்போது இறந்துட்டாரு. கடல்ல பயணம் பண்ணும்போது வயதானவராக இருந்து நோய்வாய்ப்பட்டு இறந்துட்டாரா அல்லது கடல் உடைந்து இறந்துட்டாரான்னு தெரியல. ஆனா பெரும்பாலானவர்கள் கடல் உடைந்து, அந்த கப்பல் உடைந்துதான் அவர் இறந்துட்டாருன்னு சொல்றாங்க. கப்பல் கவிழ்ந்து கடலில் மறைந்தவர் என சொல்லப்படுது. அந்த வார்த்தை தான் முக்கியம். அது அத்தாரிட்டி கிடையாது. அப்படிதான் மறைந்தாருன்னு சொல்ல முடியாது. தன்னலமற்றவர்களுடைய உழைப்பாலே இந்த உலகம் இருக்கிறது. ரொம்ப எளிமையான பாடல். ஒரு 6 பாயிண்ட். இந்த பாடல் கூட சிலர் நீங்க ஸ்கூல்ல படிச்சிருந்திருக்க வாய்ப்பு இருக்கும். அல்லது டிஎன்பிசி தேர்வுக்கு படிக்கிறவங்க இந்த பாடலை உறுதியா படிச்சு. கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதினா சொல்றாரு, இந்த உலகம் ஏன் இருக்கிறது என்பதற்கு ஒரு 5-6 காரணங்கள் சொல்றாங்க. உண்டாலம்மை உலகம் அப்படின்னா இந்த உலகம் இருக்கிறதுன்னு. இந்த புத்தகத்தினுடைய சிறப்பு என்னன்னா, அடிப்படை பொருள் எழுதிட்டு ஒவ்வொரு சொல்லையுமே பிரிச்சு நாம டேபிளர் காலம் போட்டு அதுக்கு என்ன பொருள், ஒரு அறிஞர் பொருள் கடினமான வார்த்தைக்கு மட்டும் போடுவாங்க. இங்க அந்த நாளும் இருக்கும், பொருள் இருக்கு. அது இல்லாம முதல் தாளுக்கும் மொழி வரலாறுக்கு பயன்படக்கூடிய மாதிரி எல்லா சொற்களுக்கும் இலக்கண குறிப்பு எழுது. இது முதல் தாள்ல எப்பவாவது நீங்க சங்ககால மொழி வரலாறுன்னு எழுதும் போது ஒரு புறநானூறு பாடலையே எடுத்து இதுக்கெல்லாம் இதுன்னு இலக்கண குறிப்பு எழுத ஆரம்பிச்சீங்க, பெரிய ஆற்றல் மிக்கவங்களா வருவீங்க. மொழி வரலாறு அதிக மதிப்பு எடுக்கலாம். அதுக்கு நம்ம முயற்சி பண்ணியிருக்கோம். இது போக உங்களுக்கு இன்னொரு எழுதுற வேலையும் குறைகிறது. பெரும்பாலும் ஒப்பிலக்கியங்கள் எதெல்லாம் நம்ம திருக்குறள் நம்பரை தேடுங்கன்னு சொல்லுவோம் இல்ல, அதெல்லாம் தேடி எடுத்து நம்ம இதை எழுதிட்டோம். எந்த பாடல்லாம் ஒப்பிது, அதுக்கு திருக்குறள் நம்பர் என்ன, பெரும்பாலும் எழுதிட்டோம். இது இல்லாமலும் 1-2 நம்ம எழுதுவோம். ஆனா அதையும் நம்ம எழுதியிருக்கோம். ஒப்பிலக்கியங்களையும் எழுதியிருக்கோம். உண்டால் அம்மை உலகம் என்பது இந்த உலகம் இருக்கிறது. எதனால் இருக்கிறது அப்படின்னு புலவர் பேர் என்னன்னா கடலுள் மாய்ந்த இளம்பெருவு. ஒவ்வொரு நாளும் வகுப்பு முடிஞ்ச உடனே அந்த பாடலையும் புலவர் பேரையும் நான் கேட்பேன். இன்னைக்கு நம்ம ஒரு 4-5 பாடல் தான் படிப்போம். உண்டால் அம்மை உலகம், இந்த உலகம் ஏன் இருக்கிறது? முதல் பாயிண்ட் 2 வரியும் சேர்ந்து ஒரே பாயிண்ட். அது என்னன்னா, இந்திரர் அமிழ்தம் இயைவது ஆயினும் தாமே தமியர் உண்டலும் இலர். இது முதல் பாயிண்ட். 2 வரியும் சேர்ந்து பாயிண்ட் நம்பர் 1. இந்திரர் அமிழ்தம்னா என்ன? இந்திரனே அமிர்தத்தை கொண்டு வந்து தந்தாலும், அமிர்தம் எதுக்கு பயன்படும்? சாப்பிட்டா சாவவே மாட்டோம், நீண்ட நாள் உயிர் வாழ்வோம், அல்லது இறக்கவே மாட்டோம். அந்த அமிர்தம் கிடைச்சிருச்சுனாக்கா தாமே தமியர் அப்படின்னா அர்த்தம், தே தெம்செல்வ்ன்றோம்ல, ஹிம்செல்வ்ன்ற மாதிரி தமியர்னா தனியேன்னு அர்த்தம். சில வார்த்தைகளுக்கு நாம சங்க இலக்கியங்கள்ல பொருள் புரிஞ்சுக்கிட்டாலே புறநானூறு படிச்சு போயிடும். தமியர்னா தனித்திருத்தல், அலோன்னு அர்த்தம். தாமே தமியர், அவங்க மட்டும் இனிது என தாமே தமியர் உண்டலும் இளமை. தாமே என்ன பண்ண மாட்டாங்க, தனியா உட்காந்து சாப்பிட மாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்றவங்களுக்கு தருவாங்க. இன்டர்பிரட் பண்ணும்போது என்ன தெரிய வருது? அமிர்தமே கிடைச்சாலும் இப்ப உங்களுக்கு நல்ல இது அல்வா, திருநெல்வேலி அல்வா கொண்டு வந்து கொடுத்துருங்க, ஊருக்கு போனவங்க வாங்கி பேண்ட் பையில போட்டு வீட்டுல வச்சு தனியா தின்னு, அதை கொஞ்சம் உடனே திறந்து ஆளு கொஞ்சம் எடுத்துக்கப்பா அப்படின்னு. அமிர்தம் கிடைத்தாலும் அடுத்தவர்களுக்கு தருவார்கள். இது முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட் முனிவு இல்லை. முனிவு என்ற வார்த்தைக்கு சங்க இலக்கியங்கள்ல 2 பொருள் உண்டு. ஒண்ணு வெறுப்பு, இன்னொன்னு சினம், கோபம். பொதுவா நம்ம புறநானூறு பொறுத்தவரை வெறுப்புன்னு எடுத்துக்கலாம், சினம்னு எடுத்துக்கிட்டாலும் பொருள் மாறாது. முனிவு இல்லாதவர்கள்னா வெறுப்பு இல்லாத, எதையும் பார்த்து வெறுக்க மாட்டாங்க. அது 2வது பாயிண்ட். அவ்வளவுதான், அந்த ஒரு வார்த்தை தான் 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் துஞ்சலும் இலரு. துஞ்சுதல்னா என்னமா? துஞ்சுதல்னா என்ன? தூங்குதல். நமக்கு பிடிச்ச வேலை இல்லையாமா, எப்ப வேணாலும் நம்ம தூங்க தயாராகிறது. துஞ்சுதலும் இலர் என்றால் தூங்க மாட்டாங்கன்னு அர்த்தம் இல்ல. இந்த துஞ்சுதல்லாம் என்ன அர்த்தம்னாக்கா, வேலை செய்யறதுக்கு காலம் தாழ்த்த மாட்டார்கள், வேலையை தொடங்குறதுக்கு. திருக்குறள் அழகான திருக்குறள் ஒன்று இருக்கு. தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை.
காலம் தாழ்த்தி செய்ய வேண்டிய வேலைகளை காலம் தாழ்த்தி தான் செய்யணும். காலம் தாழ்த்தாம செய்ய வேண்டிய வேலைகளை உடனே செய்யணும். தூங்குக, அது திருக்குறள் கிடைக்குதா பாருங்க. இந்த துஞ்சுதலுக்கு பதிலா தூங்குக திருக்குறளை குறிச்சுக்கலாம். தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யுங்கள். இப்ப பிரிலிம்ஸுக்கு அப்ளை பண்ணலாம்னு நினைக்கிறேன். அப்ளை பண்ண முடியுமாமா? முடியாது. இப்பயே முடிச்சுட்டு கம்ப்யூட்டர் வச்சு பார்த்துட்டு என்ன பண்ணுங்க, ஒன்று பயன்படுது. அதை காலம் தாழ்த்தி தான் செய்யணும். நைட்டு 11:30 மணி 12 மணிக்கு ஒரு மெட்டீரியல் கட்சி ஜெராக்ஸ் போடலாம்னு கடை திறந்துருக்குமாமா? ஃப்ரெண்டு கிட்ட வாங்கி வச்சு தலைகாணி வச்சு தூங்கிட்டு காலைல தான் போய் எடுக்கும். நைட்டே போய் ஜெராக்ஸ் கல்ல போய் படுத்து தூங்க. காலம் தாழ்த்தி செய்ய வேண்டிய வேலைகளை காலம் தாழ்த்தி தான் செய்யணும். சிலவை உடனே செய்யணும். வண்டி பாதியில வந்து நின்றுடுச்சு, பெட்ரோல் காசே இல்லாத 20 ரூபா தான் இருக்கும், 30 ரூபா தான் இருக்கு. எவனா 2 பேரும் 20 ரூபா போடுறான்னு சொல்லிட்டு 50 ரூபாய்க்கு பெட்ரோல் உடனே. திருவள்ளுவர் அழகா சொன்னாரு, தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும். நம்ம பாடத்திட்டத்திலே இருக்கு. 672 நம்ம பாடத்திட்டத்துல இருக்கு. 672. அப்ப துஞ்சலும் இளரேனா என்னன்னா, எந்த வேலைகளையும் செய்வதற்கு காலம் தாழ்த்த மாட்டார்கள். 3 பாயிண்ட் முடிஞ்சா? இந்திரனுடைய அமிர்தமே கிடைத்தாலும் தனியாக உண்ண மாட்டார்கள். வெறுப்பு இல்லாதவர்கள் வேலைகளை செய்வதற்கு காலம் தாழ்த்த மாட்டார்கள். அடுத்தது என்னமா? ஒரு நிமிஷம். பிறர் அஞ்சுவது அஞ்சு. பயப்பட வேண்டிய விஷயங்களுக்கு பயப்படணும். கரண்ட் பாயிண்ட் இருக்குது, கரண்ட் வரல, உள்ள வரல விட்டு பாப்பீங்களா? எதுக்கும் செக் பண்ணிடுவோம் அப்படின்னு பாப்பீங்களா? மின்சாரத்தை பார்த்தா பயப்படணும். ஒரு மாடு இந்த பக்கம் முற்ற மாடுப்பா அப்படின்றாங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு போக முடியுமா? பயப்பட வேண்டியது பயப்படணும். இந்த இடத்துக்கு நேரா என்னன்னா, அறமற்ற செயல்களுக்கு பயப்படணும். அறம் இல்லாத செயல்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு பயப்படும். உலகத்தில் பயப்பட வேண்டிய செயல்கள் என்று சான்றோர்கள் வகுத்திருக்கிற சூதாடுதல், கொலை செய்தல், இந்த மாதிரியான பஞ்சமாபாதங்கள் ஏதாவது செயல்களை செய்யணும்னாக்கா அதை நாம என்ன பண்ணிடணுமா? தவிர்க்கணும். அப்ப 4 பாயிண்ட் முடிஞ்சது. இந்திரன் அமிர்தமே கிடைத்தாலும் தனியாக உண்ணமாட்டார்கள். வெறுப்பு இல்லாதவர்கள் காலம் தாழ்த்த மாட்டார்கள். பிறர் அஞ்சுவது அஞ்சு. உலகம் அஞ்சுகிற அறமற்ற செயல்களுக்கு அஞ்சுவார். புதிய மாணவர்கள் உஷாராணி வாங்க. மகி புகழ் எனின் உயிரும் கொடுக்குவர். அடுத்த பாயிண்ட் 5வது என்னது? நமக்கு புகழ் கிடைக்கும் என்று சொன்னால் உயிரை கூட தருவார். தாய்நாட்டிற்காக உயிரை விட்டார்னு நம்ம சிவகார்த்திகளுக்கு முன்னாடி நடிச்ச படம் அமரன் ஒரு படம் பார்த்தோம். எல்லாரும் படம் எடுத்து அவருக்கு சிலையெல்லாம் வச்சு. அமரன் புகழ் என்றால் உயிரையும் கொடுக்கும். திருவள்ளுவர் அந்த ஒரு குறள் எழுதினாரு, புறங்கார்கன் நீள்மருள் சாகிற்பின் சாக்காடும் இறந்துகோள் தக்கது உடைத்தென்றார். புறவலன்னா நம்மளை காப்பாத்துறவங்கன்னு. நம்மை பணம் கொடுத்து ஆதரிக்கிற ஒருவன் நாம் இறந்து விட்டால் அழுவான் அப்படின்னு தெரிஞ்சா சாவ நாமளே பிச்சை எடுத்து ஐயா நான் இன்னைக்கு கேட்டு போறேன் கேட்டு வாங்கிக்கலான்னு திருவள்ளுவர். புறந்தார்கன் சரி பாருங்க தம்பி நம்பர். புறந்தார்கன் நீர்மல்க சாகிருப்பேன். அப்போ புகழ் எனின் உயிரும் கொடுக்குவர். புகழ் வரணும்னா என்ன பண்ணுவாங்க? உயிரை கொடுத்த. அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பழி. புகழ் பழி இந்த மாதிரி எதிர் எதிர் சொற்கள் வந்தா அது பேரு முரண் தொடைன்னு பேரு. இது பேரு ஆப்போசிட். முரண் தொடைன்னு பேரு. எதிர்ப்பத சொற்கள் வந்தால் அதுக்கு பேரு முரண் தொடைன்னு பேரு. இது என்னமா? 780 கரெக்டா? 80. புகழ்னா உயிரை கொடுப்பாங்க. பழி எனின் உலகுடன் பெரினும் கொள்ளல். அந்த ஒரே ஒரு பொய் மட்டும் சொல்லுப்பா, உனக்கு உலகனாக்கா நிலம்னு அர்த்தம். புரியுமா? பெரிய நிலப்பரப்பை உனக்கு பரிசா தரேன், உனக்கு 50 லட்சம் பொற்காத்துகள் தரேன், இப்படிலாம் சொன்னா கூட உலகுடன் பெரினும் கொள்ளல். உலகத்தையே தந்தாலும் ஏற்றுக்குவாங்க. எத்தனை பாயிண்ட் ஆயிடுச்சு இப்போ? 6 பாயிண்ட். இந்திரன் அமிர்தம் கிடைச்சாலும் இது பண்ண மாட்டாங்க. இந்திரன் அமிர்தம் கிடைத்தாலும் இது பண்ண மாட்டாங்க. தமிழை தாட மாட்டாங்க. வெறுப்பு இல்லாதவங்க காலம் தாழ்த்த மாட்டாங்க. அஞ்சக்கூடிய செய்திகளுக்கு அஞ்சுவாங்க. புகழ் என்றால் உயிரை கொடுப்பார்கள். பழி என்றால் உலகுடன். அயர்வு இல்லை.
இந்த துஞ்சலும் இலருக்கும் அயர்வு இலருக்கும் வேறுபாடு. துஞ்சுதல் என்றால் வேலை செய்யாமலே டைம் தள்ளி போட்டு தூங்கிடுறது. நம்ம தினமும் ஷெடியூல் போட்டிருக்கோம்லமா, காலைல 10ல இருந்து 12 பாலிட்டி, 12ல இருந்து 2 நியூஸ் பேப்பர், 2ல இருந்து 3 PIQ, நான் 3ல இருந்து 5, இப்படி அப்படியே டைட்டா நாமளே போட்டு வச்சுக்கோம். அது படிக்கவே முடியாது யாருக்கும், அந்த அளவுக்கு மூளை வலிமை. நடுவில் 10 நிமிஷம் 20 நிமிஷம் சின்ன வாக்கு, ஒரு குட்டி நேப், குட்டி தூக்கமோ, படுத்து தூங்கிடக்கூடாது. உட்காந்து சேர்ல உட்காந்த மாதிரி தூங்கினா பண்ணும். இப்ப என்ன ஆகுது, எல்லா ஷெடியூலும் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி வச்சு, அதுக்கு தள்ளி வைக்கிறது. அயர்வுனா என்னன்னா, படிக்க தொடங்கின பிறகு ஏற்படுற டயர்டுனஸ், அயர்ச்சி என்றால் வேலையை செய்ய தொடங்கிட்டீங்க ஆனா எனர்ஜி இல்லை. இங்க இருந்து சைக்கிளை மெரிச்சிட்டு அவ்வளவு தூரம் போயிடலாம் அப்படின்னு நினைச்சீங்க, அப்புறம் நடுவில் கொஞ்சம் நிறுத்திட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு ஒரு இது பண்ண அப்புறம் போய், அதுக்கு பேர் அயர்ச்சி. அது தொடங்காமலே விடுறது, தொடங்கின பிறகு ஏற்படுற டயர்ட்னஸ். அன்னமாட்சி அணையராகும். மாட்சினா பொதுவா மாட்சிமை தங்கிய, மாண்பு மிகுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த வார்த்தை தான். அன்னை என்றால் போல, ஓம உருபுகள்ல அன்னமாட்சி அணையராகும். அப்படிப்பட்ட தன்மை உடையவர்களாக இருந்து தமக்கு என முயலா நோந்தாள். இதான் அந்த வரியில முக்கியமானவர். தமக்கென முயலா நோந்தாள் என்றால் தன்னலம் இல்லாமல் இருக்கிறவன். நோ தன்னலம்னு இருக்கும், நாட் செல்ஃபிஷ். தன்னலம் கிடையாது. பிறர்க்கென முயலுனர், அடுத்தவர்களுக்காகவே முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள். உண்மையானே அவர்கள் இருப்பதால் உண்டாலம்மை உலகம். இந்த உலகம் இருந்து கொண்டிருக்கு. மேலே நம்ம தலைப்புல தந்திருக்கோம், எப்படி வேணாலும் இதெல்லாம் பொது நலத்தோடு வாழ்பவர்கள் இருப்பதால் இந்த உலகம் இருக்கு. ஏன் சுத்திக்கிட்டு இருக்கு? இந்த உலகத்துல ஏன் மழை பெய்கிறது? இந்த உலகத்துல ஏன் நல்லவர்கள் வாழ்கிறார்கள்னா, இந்த 6 கேரக்டர் உள்ள மனிதர்கள் இருப்பதால மனிதர்கள் உலகம் இயங்கிக் கொண்டிருக்கு. அவ்வளவுதான். மீண்டும் ஒரு முறை நான் பொருளை சொல்றேன். இந்த பாடலை எழுதியிருக்கிற மன்னர் கடலுள் மாய்ந்த இடம்பெறுவது எழுதி இந்த உலகம் நிலை பெற்று இருப்பதற்கான காரணங்களை பட்டியலிடுகிறார். இந்திரனுடைய அமிர்தமே கிடைத்தாலும் அவர்கள் தனியே உண்ணமாட்டார்கள், பகிர்ந்து உண்ணுவார்கள். வெறுப்பு இல்லாதவர்கள், செயலை செய்வதற்கு காலம் தாழ்த்த மாட்டார்கள், அறமற்ற செயல்களை செய்வதற்கு அஞ்சுவார்கள், புகழ் வரும் என்று சொன்னால் உயிரையும் தருவார்கள், பழி வரும் என்று சொன்னால் இந்த உலகமே பரிசாக கிடைத்தாலும் பழியான செயல்களை செய்ய மாட்டார்கள். அயர்வு இல்லாதவர்கள், பணியை தொடங்குகிற பிறகு ஏற்படுகிற சோம்பல் இல்லாதவர்கள். அன்னமாட்சி, மேற்கூறிய, அண்ணனாக்க போல, மேற்கூறிய தகுதிகள் எல்லாம் இருந்து 1-2 இல்லாம போனாலும் பரவாயில்ல. கடைசி கண்டிஷன் வந்து மேண்டேட்டரி. அது என்னது? தமக்கென முயலா நோந்தால், தன்னலத்தோடு இயங்காமல் பிறர்க்கென முயலுனர். முதல் வரி தன்னலம், அடுத்தது பொதுநலம். தமக்கு பிறர்க்கு என்பது எதிர்மறை சொற்கள், மீண்டும் அது முரண் தொடர். தனக்கு தனக்கு வாழ. இது நம்ம ஒப்பிலக்கியங்கள்ல நம்ம தந்திருக்கிறோம். ரொம்ப அழகான ஒப்பிலக்கிய பாடல்கள், பாவேந்தருடைய பாடல் ஒன்று நம்ம தந்திருக்கிறோம். நீங்க ஸ்கூல்ல சிலர் இந்த பாடலை படிச்சிருக்கலாம். தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவையுண்டு தானுண்டு என்போன் சின்னதொரு கடுகு போல் உள்ளம். பாவேந்தர் சொல்றாரு, என் பொண்டாட்டி என் பிள்ளைங்க அதோட போறீங்க. நம்ம அப்பா டூலியோ அப்பா படத்தையே பார்ப்போம். அந்த பிள்ளைமார் பார்த்து சொல்லுவாரு, இருந்த இடம் தெரியாம வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. ஒருத்தே கூட நம்ம வீடு வந்தமா உள்ள கதவு முடிஞ்சு சாப்பிட்டு போயிட்டு. தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவையுண்டு தானுண்டு என்போன் சின்னதொரு கடுகு போல் உள்ளம் கொண்டு. பெருவார்க்கும் பயனற்ற சிறிய மீன். என் ஊர் பெருசுன்றவன் கடுகு, அடுத்து துவரம் பருப்பு, கொஞ்சம் துவரம் பருப்பான். அதை விட கொஞ்சம் பெருசு இந்த தொன்னை, கோயில் எல்லாம் தொன்னை வாங்குறோம் இல்ல. அப்புறம் மாம்பிஞ்சு உள்ளம். ஆனா உலகத்தையே பார்க்கக்கூடியதான் தாயுள்ளன்னு ஒரு பெரிய பாடல். பாடல் முழுச்சா தெரியும், நான் சொன்ன நேரமா. தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவையுண்டு தானுண்டு என்போன் சின்னதொரு கடுகு போல் உள்ளம் கொண்டோன். அது முதல் வரி. கடைசி வரி தொண்டு உள்ளம் அன்பு உள்ளம் தூய உள்ளம் தொல்லுலக மக்கள் எல்லாம் ஒன்றே என்னும் தாயுள்ளம் தனில் அன்றோ இன்பமாங்கே சண்டை இல்லை தன்னலம்தான் தேர்ந்ததாலே எழுந்தார்.
இன்னொரு பாடலுடைய வரியை தந்திருக்கிறோம், அதுவும் ரொம்ப பெரிய பாடல். உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய். சாப்பாடு கிடைச்சிச்சுன்னா சுத்தி இருக்கிறவன் சாப்பிட்டானா பார்த்துட்டு சாப்பிடணும். உடை கிடைச்சிருச்சுன்னா மத்தவனுக்கு எல்லாம் துணி இருக்கான்னு பார்க்கணும். நாம 2வது சட்டை போட்டுக்கிறது, கோட்டு போட்டுக்கிறது வச்சு. அப்படி புறநானூற்றினுடைய இன்னொரு பாடல் நாம இன்னைக்கு படிக்க போற பாடல் எழுதியிருக்கோம். நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே இன்னைக்கு நம்ம படிப்போம். அது மட்டும் இல்லாம பழமொழி 400ல இருந்து ஒரு பாடல் தந்திருக்கோம். அறம் செய்பவருக்கும் அறவழி நோக்கி அல்லவை நீங்கிவிடும், இந்த பாடல் தந்திருக்கோம். இது போக திருக்குறளையும் தந்திருக்கிறோம். நம்முடைய அறத்தான் வருவதே இன்பம் என்ற 39வது திருக்குறள். தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்த பொருட்டு அப்படின்றதுல இருந்து பொருளை பகிர்ந்து வாழ்தல் பொங்கல் விழா வருகிறது. இப்ப நம்ம இந்த பாடலுக்கு வருவோம், மறுபடியும் வருவோம். இப்ப யாராவது ஒருத்தவங்க இந்த 7 உண்டாளம்மை உலகம் முதல் வரியும், உண்டாளம்மை உலகம் தமக்கென முயலான் நோந்தால் பிறர்க்கென முயலனர் உண்மை, முதல் வரியும் கடைசி 2 வரியும் சேர்த்து மனப்பாடம் பண்ணா போதும். பொருள் சொல்லுங்க, ஒரு 2 பேருக்கு பொருள் சொல்ற வாய்ப்பு தருவோம். ஐயா இயக்குனர் தேசாபிமானன் ஐயா வந்திருக்காரு, நம்முடைய அகாடமியுடைய கோ டைரக்டர். அவர் காலையில 6:45 கிளாஸ்லாம் முதல்ல வந்துருவாரு. அவருக்கு அந்த டைம் ஒத்து வர்ற பிறகு அவருடைய ஈவினிங் பேட்ச் வந்திருக்கிறாரு ஐயா. தங்க இலக்கியங்கள்லாம் ஆழ்ந்து படிக்கக்கூடிய ஈபிரையன் கூட என்ஜினியரா இருந்தாரு. வாங்க ஐயா, வணக்கம். பாத்தீங்கன்னா உண்டாளம்மை உலகம் பாயிண்ட் தெரிஞ்சிச்சு. என்ன பாயிண்ட்? இந்திரன் சும்மா நீங்க எனக்கு பதில் சொல்லும் போது இப்படி இலக்கிய மாதிரி சொல்லதில்லை ஐயா. இந்திரன் நம்ம எதுவுமே கிடைச்சாலும் தனியா சாப்பிட மாட்டேன் அப்படி சொன்னா போதும். நீங்க ஏதோ விடை சொல்லும் போது புதிய மாணவர்கள் இருக்கீங்க, அப்படியே இலக்கியம் புரிஞ்சுக்கிட்டீங்களான்றது வெறுப்பு இருக்காதீங்க. அவங்களுக்கு வேலை செய்யறதுக்கு காலம் தாழ்த்த மாட்டாங்க. அறவற்ற செயல்களுக்கு அஞ்சுவாங்க. புகழ்னு வந்துச்சுன்னா உயிரை கூட தருவாங்க. பழின்னு வந்துச்சுன்னா உலகமே பரிசா கிடைச்சாலும் ஏத்துக்க மாட்டாங்க. இந்த தன்மை மட்டும் இல்லாமங்கயா, தனக்குன்னு செல்பிஷா தன்னலமா முயற்சி பண்ணாம பொதுநலத்தோட அடுத்தவங்களுக்கு வாழ்வாங்க. இவங்க எல்லாம் இருக்கிறதால உலகம் இருக்குது. இதுல ஏதோ ஒரு குவாலிபிகேஷனோ 2 குவாலிபிகேஷனோ, எல்லா குவாலிபிகேஷனும் இருக்கிறவங்க இருக்கிறதால தான் உலகம் இயங்கிட்டு அப்படின்னு கடவுள் வாய்ந்த இளம்பெருவில் சொல்லியிருக்கிற ரொம்ப அழகான பாடல். முதல் வரியும் கடைசி 2 வரியும் சொல்றதுக்கு வாய்ப்பு தரலாம். புதிய மாணவர்களா இருந்தா பார்த்து சொல்லலாம். மொத்தம் 2 பேர் நம்ம இந்த புத்தகங்கள் கவனித்த மாணவர்கள் இருக்கீங்க, அவங்க பார்க்காம சொல்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. புதிய மாணவர்கள் இருந்தா பார்த்து கூட சொல்லலாம். மைக் ஆன் பண்ணிட்டு சொல்லலாம். முதல்ல ஆஃப்லைன்ல பாலகிருஷ்ணன். உண்டாளம்மை இவ்வுலகம் இந்திரர் அமிலம் அமிழ்தம் இயைவது ஆயினும் இனிதென தமியர் உண்டலும் இல்லரே. அயர் முனிவில்லர் துஞ்சலும் இல்லர் பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழெனின் உயிரும் கொடுக்குவர் பலியனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர். அயர் இல்லர் அன்னமாச்சி அணையராயி தமக்கென முயலா நோந்தால் பிறர்க்கென முயல்வர் உண்மையானை. நம்ம பிதாமகன் படத்துல இந்த இது சூர்யா பந்தயம் கட்ட சொல்றாரு. அப்ப கம்பெனி ஆளுங்களே விட்டு கைக்கு தட்ட சொல்லுவாங்க. அது மாதிரி பாலகிருஷ்ணன் கம்பெனி ஆள், அதனால புது ஆளுங்கெல்லாம் பயந்துரு. ஐயா இப்போ நடத்தினார் ஒண்ணே சொல்லிட்டாருன்னு. அவர் ஸ்கூல்ல படிச்சிருந்திருப்பாரு, அல்லது நம்ம ஆடியோவை கேட்டுக்கிட்டே இருந்திருப்பாரு. டெலிகிராம்ல இந்த 19 பாடல்கள் நம்ம ஆடியோவை கொஞ்சம் போட்டிருக்கோம். நல்லா அதை நீங்க கேட்டுக்கிட்டே இருங்க. வேற யார் சொல்றீங்கம்மா? ஆன்லைன்ல எல்லாருமே சொல்லணுன்றது இல்லை, தெரிஞ்சவங்க சொல்லலாம். எல்லாரும் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. பயந்து வெளியேற வேண்டாம். ஐயா நம்மளுக்கு கேட்டுருவாரோ அப்படின்னு புது பிள்ளைகள். பொருள் யாராவது சொல்றீங்களா? பொருள் நம்ம யாராவது சொன்னதுக்கு அப்புறம் தான் போகும். பொருள் சொல்லுமா? மாலைக்கு சொல்லுங்க. பொருள் சொல்லட்டுமான்னு கேட்டேங்க. சொல்லுமா, சொல்லுங்க. இந்திரரோட அமிழ்தமே கிடைச்சாலும் அது தமக்கு அப்படின்னு சொல்லிட்டு உண்ண மாட்டாங்க. அவங்க வெறுப்பு அப்படிங்கிற ஒரு உணர்வு இல்லாதவர்கள். ஒரு காரியம் நடக்கணும்னா அது தள்ளி போட மாட்டாங்க. இந்த உலகமே அஞ்சக்கூடிய அரண் இல்லாத செயல்களை செய்ய மாட்டாங்க. ஒரு புகழ் கிடைக்குது அப்படின்னா அதுக்காக உயிரையும் கொடுப்பாங்க. பழி இருக்கு அப்படின்னா அந்த செய்யக்கூடிய செயலை உலகமே கொடுத்தாலும் செய்ய மாட்டாங்க. ஒரு செயலை செஞ்சுட்டு இருக்கும்போது நடுவுல அயர்ச்சி கொள்ள மாட்டார்கள். இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெரிய மாண்புடைய மனிதர்கள் இருப்பதனால்தான் இந்த உலகம் இன்னொரு இது இருக்குங்கயா, தமக்கேன ஒரு செயலை செய்ய மாட்டாங்க, சுயநலத்தோடு செய்ய மாட்டாங்க, பிறருக்காக ஒரு செயலை செய்வாங்க. இப்படிப்பட்ட மாண்புமிகு பெரியவர்கள் இருக்கிறதுனாலதான் இந்த உலகம் சிறப்புற்று நிலை பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. மாலதி சரியா சொல்லிட்டாங்க. தன்னலம் இல்லாமல் பொதுநலத்தோடு இருப்பார். வேறு யாராவது 3 வரி சொல்றது அல்லது பொருள் சொல்ல விரும்புறீங்களாமா?
ஆன்லைன் ஆஃப்லைன்ல. ஐயா பொருள் கூறலாங்களே. சொல்லுங்க தம்பி சித்தார்த் சொல்லுங்க. இந்திரர் அல்லது வானோருக்கான அமுதம் கிடைப்பதாயினும் அது வந்து தனக்கு மட்டும் உரியது என்று நினைத்து உண்ண மாட்டாங்க. அதுக்கடுத்து கோபம் எனும் சினமெனும் சேர்ந்தாரை கொள்ளின்ற அந்த கோபம் எனும் குணத்தை வந்து அவங்க இல்லாதவர்களாக இருப்பாங்க. அடுத்து இந்த உலகம் அஞ்சு மரமற்ற செயல்களை வந்து செய்யாத தன்மை உடையவர்களாக இருப்பாங்க. அடுத்து ஒரு செயலை செய்வதற்கு முன்பு சோர்வும் செய்யும் போது அயர்வும் இல்லாதவர்களாக இருப்பாங்க. இத்தன்மை உள்ள நற்பண்புடையோர்களின் வாழ்வதனாலேயே இந்த உலகம் வந்து நீடித்து சிறப்புற்று இருக்குதுன்னு சொல்றாங்க. வெரி குட். பெரும்பாலும் டிஎன்பிஎஸ்சில இந்த பாடல் வந்து முழுசாவே மனப்பாடமாகவும் வச்சிருக்காங்க, இதாக வச்சிருக்காங்க இல்லவா? பாருங்க, இந்த முனிவுக்கு வந்து நம்ம ரெண்டு பொருளையுமே போட்டோம். முனிவிலர் என்பதற்கு முனிவிலர் என்பது வெறுப்பில்லாதவர்களையும் பொருள் போட்டிருக்கோம், பிற உயிர்கள் மீது சினமில்லாதவர், ரெண்டுமே அந்த பொருள் தான், ரெண்டுமே சரியானது. வேற யாராவது 3 வரி சொல்றீங்களாமா? 3 வரி அல்லது பொருள். டிஃபானி பிரசாத் டிஃபானி சொல்லுமா. உண்டாலம்ம இவ்வுலகம் தமக்கென முயலா நோன்தாள் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே. உண்மையா? வெரி குட் தான். எழுதி அனுப்புறீங்க. இந்த விக்னேஷ் நிமிந்தா தானே அந்த கேள்வி கேட்ப, அப்படியே குனிஞ்சு எழுதிக்கிட்டே இருக்கிறது, கோடு போட்டுக்கிட்டே இருக்கிறது, ஹைலைட் பேனா வச்சு நிமிந்தா தானே அப்படி அவர் எதை பேசிட்டு இருந்திருப்பாரு, படம்லாம் எடுத்திருப்பாருல. இதை ஆன் பண்ணிருந்தீங்கன்னா கேட்டிருக்கோம். எவ்வளவு பேர் இங்க உட்காந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்குவாங்கன்னு நான் சொல்றேன்ல, நீங்க எடுக்கிறேன். அப்ப பாருங்க, இப்ப நமக்கு பொருள் தெரிஞ்சிருச்சு. இப்ப நமக்கு வந்து ரொம்ப எளிமையான பாடல் தான். மொத்தம் 3, 6, 9 வரி, ரொம்ப அருமையான பாடல். பிபிசியினுடைய ஒரு கேள்வி இருக்காது என்னன்னாக்கா, உலகம் குறித்த புறநானூற்று பாடல்களின் பார்வைகளை எழுது. புறநானூற்றில் இடம்பெற்றிருக்கும் உலக பார்வைகளை தொகுத்து. எல்லாமே உலக பார்வை தான், அது டவுட்ல. ஆனா உலகம் என்ற வார்த்தையே இடம்பெறுகிற பாடல்கள் 5ல இருந்து 6 பாடல் வரும். அதுல இது நேரடியாக இருக்கு பாருங்க. என்னது? உண்டாலம்ம இவ்வுலகமும் இருக்கிறது, பழியனின் உலகுடன் பெரினும் கொள்ளல, 2 உலகம் இருக்கு. உலகம்னு குறிச்சு 182வது பாடல்ல முதல் வரியிலையும் இருக்கிறது, 6வது வரியிலையும் இருக்கு. 3, 5, 6வது வரியில இருக்கு. அடுத்த பாடல் ரொம்ப புகழ்பெற்ற பாடல். இந்த பாடலை எழுதினவர் யாரு அப்படிங்கிறதே அந்த பாடலுக்கான ஆழத்தை அதிகமாக்குது. பாடல் எழுதினவர் பேர் என்னமா இருக்க? பாண்டியன் ஆரிய படை கடந்த நெடுஞ்செழிய. ஆரிய படை கடந்த நெடுஞ்செழிய பாண்டியன். ஆரியர்களை வென்றவன், வட இந்தியர்களை வென்றவன் அல்லது உள்ள நுழைய விடாம தடுத்தவன், ஆரியர்களுடைய நெறியையே எதிர்த்தவன். அது இந்த பாடல்ல கடைசி பகுதியில தெரியும். இந்த பாடலுக்கான தலைப்பு நம்ம என்ன தந்திருக்கோம்னா, கல்வி நமக்கு கலன்னு தந்திருக்கோம். அதுக்கு எப்படி வேணாலும் எழுதலாம். கல்வி நமக்கு வந்து காவலன்னு எழுதலாம், கல்வியே நமக்கு கண்ணுன்னு எழுதலாம், அதெல்லாம் உங்களுடைய விருப்பம். மொத்தம் 4 செய்திகள் தான் இந்த பாடல்ல இடம்பெற்றது. அது என்னன்னு பார்ப்போம். முற்றுழி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல். முனியாது இப்பதான் வந்தது. என்னது? வெறுப்பு இல்லாம. எதுக்கு வெறுப்பு இல்லாம? உற்றுழி உதவியும். உற்றுழினா துன்பம். எப்ப பணம் கட்டினா போதும் தெரியுமா ஆசிரியருக்கு? உங்களுக்கு ஆசிரியருக்கு கஷ்டம் வந்துருச்சுன்னா பணம் கட்டினா மாத்தம் இவ்வளவு கட்டணம் கிடையாது. இப்ப நம்ம அகாடமில ஐயா ஃபீஸ் கட்டுங்க, கட்டிடுங்க அட்மின் போன் அடிச்சுக்கிறேன். அந்த காலத்துல நடந்ததெல்லாம் திண்ணை பள்ளிகள். அங்க வந்து பணம் கட்டுறதுக்கு பேசவே மாட்டாங்க. எப்ப கட்டினா போதும்னா, ஆசிரியருக்கு துன்பம் இருந்தால் கட்டணும். உரு பொருள் என்றால், என்கிட்ட அதிக பொருள் இருந்தா ஆசிரியருக்கு கொஞ்சம் பணம். எங்க வீட்டுல அறுவடை முடிஞ்ச கச்சமா காசு வந்துருச்சு, எங்க வீட்டுல வந்து வணிகத்துல நல்லா காசு வந்திருக்கு, நல்ல காசு இருக்கு, சுத்தி இருக்கிற ஏழைகளை அவங்க எல்லாம் தரும்போது ஆசிரியருக்கு எங்க தட்டுல கொண்டு வச்சு குருதட்சணை கொடுப்போம். 2 கண்டிஷன்ல காசு கட்டினா போதும். அதை நான் அடிக்கடி மேடைகள்ல சொல்லுவேன். சங்க காலத்தில் இருந்தவைகள் தனியார் பள்ளிகள். ஆனால் அந்த தனியார் பள்ளிகள் வணிக நோக்கில்லாத தனியார் பள்ளி. இன்னைக்கு தனியார் பள்ளினா என்ன பண்றா? எல்கேஜிக்கே 1.5 லட்சம். வயிற்றுலாம் நமக்கே கலக்கு. என் பிள்ளைங்க 2 பேரையும் எல்கேஜி யூகேஜி படிக்க வைக்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல கொண்டு போய் படிக்க வச்சு.
10வது படிக்கிற வரைக்கும் எனக்கு 2000 ரூபாய் 3000 ரூபாய் தான் செலவு. எப்போ 1வது இருந்து 10வது படிக்கிற வரைக்கும் ஒரு அவங்களே கொடுத்துருவாங்க. நோட்டை கொஞ்சம் புத்தகம் யூனிஃபார்ம் வாங்குறது அது ஏதாவது 60 ரூபாய் கட்டுங்க, 180 ரூபாய் கட்டுங்க. நீச்சல்ல அவங்களுக்கு எக்கச்சமா ஃபீஸ் கட்டு நேஷனல் லெவலில் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் 10வது வரைக்கும் படிச்சாங்க. அப்போ பழங்காலத்தில் இருந்த திண்ணை பள்ளிகள், அது படம் தான் வரைஞ்சிருக்கும். திண்ணை பள்ளிகள் எப்படிப்பட்ட பள்ளிகள்னா, உற்றொழில் உதவனா போதும் உருவர்கள் கொடுத்தா, ஆசிரியர் துன்பத்தில் இருக்கிற போது கொடுத்தால் போதும், நம்ம கிட்ட எக்ஸஸா இருக்குன்னு வச்சுக்கோ, அப்ப கூட 2 கண்டிஷன்ல தந்தா போதும். பிற்றை நிலை முனியாது என்றால், பிற்றைனா பிறை, பிறை புதுவையில படிப்போம், பிறைனா வளைஞ்சிருக்கு இல்லையா, ஆசிரியர் வந்து எழுந்து நின்று வணக்கம் ஐயா, நீங்க அப்படி சொன்னீங்க கீழே விழுந்துருவீங்க. ஐயா வேற நேற்று தான் பாடம் நடத்தினாரு, நாளைக்கு ஏஞ்சி நின்று வணக்கம் ஐயான்னு ஏஞ்சி விழுந்துடாது. அப்ப காலத்துல அந்த காலத்து திண்ணை பள்ளிகள்ல பணிவு ரொம்ப முக்கியம், குருகுல கல்வி. பிற்றை நிலை முனியாது வணங்கி பிறை போன்று பணிவுடன் வணங்குவதற்கு வெறுப்பில்லாமல் இருந்து கல்வி கற்க வேண்டும். இது முதல் பயன். அப்போ ஆசிரியருக்கு துன்பத்து காலத்திலும் நம்ம கிட்ட கூடுதலான பணம் இருக்கும்போது கட்டணும். ஆசிரியரை பணிவுடன் வணங்குவதற்கு வெறுப்பில்லாமல் கல்வி கற்க வேண்டும். 3 சேர்ந்தது முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட். நான் அடிக்கடி அந்த வரியை யோசிச்சு பார்ப்பேன். பிறப்பு ஓரென்ன உடன்வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனந்து சொல்றாரு. பிறப்பு ஓரென்ன உடன்வயிற்றுள்ளும், ஒரு அம்மாவுக்கு பிறந்த குழந்தைங்க தான் 3-4 குழந்தைங்க. ஒரு புலவன் கவனிக்கிறான், இந்த அம்மா நல்லா படிக்கிற பிள்ளை மேல கொஞ்சம் கூடுதலா அன்பு வச்சிருப்பாங்களாம். இந்த திரியும்னாக்கா நெகட்டிவ் சொல்ல, ஆக்சுவலா பால் திரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மனம் திரியும்ன்றது என்ன சொல்லலாம், மற்றவங்களுக்கு எல்லாம் 99% அன்புனா அந்த பையன் மேல 99.8 இருக்குமா. நான் அடிக்கடி பார்த்திருப்போம். நான் மண்ணு போயிட்டு கிரிக்கெட் விளையாடிட்டு அப்படியே சாயந்தரம் வருவோம், கிரிக்கெட் விளையாட்டு நாம திரும்பி வருவோம். இல்லைன்னா செல்போன் வச்சுட்டு மொபைல் பார்த்துட்டே இருப்போம். அம்மா போண்டா சொல்லுவாங்க, பஜ்ஜி சொல்லுவாங்க, அங்கேருந்து கொண்டு வந்து 2 வச்சுட்டு போவாங்க. நம்ம சாப்பிட்டு முடிச்ச பிறகு இன்னொன்று இருந்தா பரவாயில்லையேன்னு கிச்சனுக்கு போய் வாங்குவோம். ஆனா நம்ம அண்ணனோ அக்காவோ தம்பியோ தங்கச்சியோ டியூஷன் போயிருக்காங்கன்னா அவங்களுக்கு 4 எடுத்து கிண்ணத்துல போட்டு மூடி வச்சிருப்பாங்க. நமக்கு இந்த கதையே தெரியாது. வந்து கூட பாத்தீங்கன்னா பஜ்ஜி அவன் 4 கிண்ணத்துல 4 இருக்கும் அவன். ஆனா நமக்கு 2 தான் கொடுத்தாங்க. அம்மாவுடைய அன்பு படிக்கிற பிள்ளைங்க மேல கொஞ்சம் கூடுதலா இருக்குன்றத சங்க காலத்திலே கவனிச்சிருக்கிறான்னா அடிக்கடி மேடையில் சொல்லுவேன். எவ்வளவு நாள் கல்வி இருந்திருந்தால், எவ்வளவு நாட்கள் இந்த தமிழ் மண்ணில் கல்வி இருந்திருந்தால், எவ்வளவு நாட்கள் அந்த வீட்டில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் படித்திருந்தால், எவ்வளவு நாட்கள் ஒரு புலவன் பல வீடுகள்ல சென்று அம்மா படிச்ச பிள்ளை மேல கொஞ்சம் கூடுதலா அன்பு இருக்கிறாங்கன்னு கவனிச்சிருந்தா அதை கவிதையா எழுதிருக்கேன் இல்லையா. ஒரு கவிதை வரணும்னா நீண்ட அனுபவத்தினுடைய விளைவு. அப்ப எஜுகேஷன் சிஸ்டம் அந்த காலத்துல எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. எஜுகேஷன் நம்ம இன்னைக்கு படிக்கிற மாதிரி பாடங்கள் கிடையாது. அதுக்கு வந்து போர்க்கலைகள், தேர் ஓட்டுதல், மருத்துவம், சிற்பக்கலை, ஓவியக்கலை, நெய்தல், இப்படி துணி நெய்தல், இப்படி பல துறைகள்லயும் அறிவு மிக்கவர்களா எவ்வளவு அருமையான வரி பாருங்க. பிறப்போர் அன்ன உடன் வயிற்றுள்ளும், ஒரே வயிற்றிலிருந்து பிறந்த சமமான இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்குள்ளேயும் சிறப்பின் பாலால், சிறப்புக்கு முன்னாடி கல்வி சிறப்புன்னு போட்டுக்கோம், கல்வி சிறப்பின் காரணமாக அம்மா கூடுதலா அன்பு. அடுத்த வரி ஒரு கலக குரல் ஒண்ணு எழுப்புறாரு. இந்த 5 வர்றது 5 வரி முடிஞ்சிச்சுன்றதுக்காக அதை ரைட்ல தள்ளி போடுவாங்க. 5 வரி 10 வரின்றதுக்கு இது கிட்ட வந்துருச்சு பாருங்க. அடுத்த வரி எவ்வளவு அற்புதமான வரி பாருங்க. ஒரு குடி பிறந்த பல்லோருன்னும் மூத்தோன் வருகை என்னாது அவருள் அறிவுடையோன் ஆறு அரசு. பொதுவான உலக நீதி என்னன்னாக்கா, மன்னன் இறந்துட்டா மூத்த இளவரசனை அமைச்ச மந்திரி மன்னனாக்கிடுவாங்க. இதை நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம். அப்படிதான் இந்த சிக்கலுக்காக தான் மிடியாவல் ஹிஸ்டரியில நம்முடைய முகல் எம்பையர்ல கொண்டுகிட்டே இருப்பாங்க இல்லையா. அசோகரே அவங்க அண்ணன் சுமனை கொண்டுட்டு வந்தவர் தான். முன்னாடி நம்ம இதை மட்டும் படிக்கிறோம். அவங்க அண்ணனையே கொண்டுட்டு வந்தவர் தான் அவரு. அவுரங்கசீப் அவங்க அண்ணன் தம்பிகளை ரொம்ப பேரை கொண்டு வந்தார். மூத்தோன் வருகை என்னாது தெளிவா அறிவிக்கிறார். ஆரியப்படை கிடந்த நெடுஞ்செழியன் பெரியவன்றதுக்காக ஆட்சி தராதீங்கடா, அறிவு இருக்குதா, அறிவில் சிறந்தவனா பாரு, நம்ம கண்ணு இருக்க பார்த்துட்டு பரிசில் போய் எழுதுறாதீங்க உங்களுக்காக நான் சொல்றேன். கலைஞர் இறந்துட்டாரு, யார்ட்டமா ஆட்சியை கொடுத்தாங்க, மூத்த பிள்ளை
அழகிரி மதுரையில உட்கார்ந்துருக்கு, வா தலைவரை நீயா முதல்வர் ஆகுன்னு சொன்னாங்க, ஸ்டாலினுக்கு ஆட்சியை கொடுத்தாங்க. இப்போ யார் கட்சியை காப்பாத்துவாரு, யாருக்கு அனுபவம் இருக்கு? அவர் இங்க எம்எல்ஏவா இருந்தாரு, மேயரா இருந்தாரு, உள்ளாட்சித்துறை அமைச்சரா இருந்தாரு, துணை அவர்கிட்ட கொடுத்தாங்க. அப்ப மூத்தோன் வருகை என்னாது என்பது ஒரு கலகக்குறை. அன்னைக்கு இருந்த சூழ்நிலைக்கு என்னடா இப்படி எழுதி வச்சிருக்கேன், எவனா மூத்த இளவரசர் ஒரு வெற்றியில் நான் முடிவு பண்ணிட்டான், என்ன எழுதி வச்சிருக்கேன் அப்படின்னு பக்கத்து நாட்டுல இருந்து கூட வெட்டுவேன். என்ன தர பாருங்க, ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருகை என்னாது அவருள் அறிவுடையோன் ஆறு. ஆறுனாக்கா நம்ம வழி, அறிவுடையோன் கையிலன்னு அர்த்தம் வந்தது. அறிவுடையன் கையில அரசும் முக்கியமான கலக குரல்னு கொடு. என்ன கலக குரல்னா என்ன? உலகம் போயிட்டு இருக்கிற போக்குக்கு எதிர்நிலை குரல் கொடுத்தா அதுக்கு பேரு கலக குரல். நேற்று நாங்க போய் பராசக்தி பார்த்துட்டோம், ஹவுஸ்ஃபுல், டிக்கெட்டே கிடைக்கல. இவனுக்கு கிண்டல் பண்ணிட்டு இருக்கானுங்க, எங்களுக்கு டிக்கெட்டே 2வது ரோல தான் கிடைச்சு நிமிந்து பார்த்துட்டு வந்தோம். ஒரு கலகம், ஹிந்தியை திணிக்கிறோம்னு பெரிய போராட்டம். அப்படியே கம்முனே விட்டு இருந்தாங்கன்னா இன்னைக்கு நம்ம எல்லாருமே உங்க பேரு என்ன, எல்லா அறிவிப்பலகை இந்தி ஆயிட்டு எல்லாம் மாறிட்டு. இன்னைக்கு நாம இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் மகாராஷ்டிரா அடிக்க விடுறோம், முன்னாடி பேசிட்டு இருக்காங்க, இந்தியெல்லாம் இங்க எடுத்துங்க உண்டான்றாரு உத்தவ் தாக்கரே அவர். அந்த அதனால நம்ம மொழியை காப்பாற்று ஒரு கலக குரல். அப்ப அதுவரையில மூத்த பிள்ளைதான் வரலாம்னு சொல்ற செய்தியை எதிர்த்து ஒரு குரல் தர, மூத்தவங்கிட்ட அரசியை கொடுக்காதரா, யார்கிட்ட கூட கல்வி சிறப்பு, அதுவும் அறிவு. அடுத்த வரி ரொம்ப, அதுதான் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழிய பாண்டியன். அவர் சொல்றாரு, வேற்றுமை தெரிந்த நாற்பாலுள்ளும். நீ இந்த பிராமண சத்திரிய வைத்திய சூத்திரர்னு கதை விட்டுட்டு இருக்கிறல்ல, அந்த கதை தமிழ்நாட்டுக்கு வரல, செவி வழியா வருது சங்க காலத்துல. பிற்கால சோழர்ல 12ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் மனித வாழ்க்கையில் அது நிலை பெற்று தீண்டாமை என்ற மனித நேயத்திற்கு எதிரான செய்தி வருகிறது. ஒரு மனிதன் ஒரு சங்க காலத்துல அது கிடையாது. அவர் எழுதுறாரு, வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின். நீ சூத்திர பஞ்சமன்னு சொல்றதெல்லாம் அவன் படிச்சுட்டான்னு வச்சுக்கோ, மேற்பால் ஒருவனும் அவன் கண் படுமே. கண் என்பது இந்த இடத்துல 7ஆம் வேற்றுமை உருவு, அவன் இடத்தில் அவனுக்கு சமமாக வைத்து பார்க்கப்படுவான். நாம பார்க்கிறோம், இன்னைக்கு இந்த ஊர்ல உங்களை கண்டுக்க மாட்டான், ஆனா நீங்க கலெக்டர் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு காருடைய கதவை திறக்கிறவரு எந்த ஜாதிக்காரர்களெல்லாம் கணக்கு இல்ல, அவரு உங்களுக்கு என்ன வேலையா இருப்பாரு, திறப்பார். மட்டம்னு நான் சொல்லல, அந்த பணியும் அவர் செய்ய வேண்டி இருக்கு. உங்களுக்கு கீழே தாழ்ந்தார அவங்களும் உங்க கம்யூனிட்டியை விட பொது சமூகம் கம்யூனிட்டியில அவங்க நீங்க தாழ்ந்தவங்க மட்டமானவங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா படிச்சுட்டீங்கன்னா கல்வியில என்ன ஆயிடுது, சல்யூட் அடிக்குது இல்லையா? நம்ம மாற்றுத்திறனியம்னு புத்தகத்துல எழுதியிருக்கோம். செனோசெபின் இன்னைக்கு வெளிவிவகாரத்துறையில இருக்கிறாங்க, பிரான்ஸ் நாட்டுல வேலை செய்யறாங்க. ஆர்த்தி டோக்ரான்னு இவ்வளவு குள்ளமான ஒரு பொண்ணு கலெக்டரா இருக்காங்க, பின்னாடி எல்லாம் ஃபைல தூக்கிட்டு வரோம். அந்த அம்மா தான் இந்த டாய்லெட் கட்டுற ஸ்கீமையே அவங்க டிஸ்ட்ரிக்ட்ல செயல்படுத்தி அதுதான் நேஷனல் ஸ்கீமா மாறிச்சு ராஜஸ்தான். அப்போ படிச்சுட்டீங்கன்னா என்ன ஆகும், வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு. நானே ஐயா வணக்கம் ஐயா, என்ன தெரியல ஐயா, நான் தான் உங்ககிட்ட தமிழ் அப்படின்னு. ராசிபுரம் விக்னேஷ் இப்படி இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, 12 வருஷம் கழிச்சு கலெக்டர் ஆயிட்டு, சார் வணக்கம் ஐயா, என்னையா சாருன்றீங்க, நான் தான் ஐயா. அப்போ உங்க படிப்பு வந்துருச்சுன்னா எலிவேட் ஆயிடும். அப்போ ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் எடுத்தோன்னு சொன்னேன், அவன் புற வாழ்க்கையில மட்டும் ஆரியர்களை வெல்லல, கருத்தியல்லையும் ஆரியர்களை வெல்றான். கருத்தியல்லையும் சொல்றான், நீ சொல்ற இந்த கதையெல்லாம் எனக்கு ஒத்து வராதுடா, இந்த பிராமண சத்திரிய இதெல்லாம் சொல்லாத, நான் படிச்சுட்டா போதும் நான் அவனுக்கு சமமானவன் தான். இதுவும் ஒரு கலகக்குறை. இது முக்கியமான, அதை விட இது முக்கியமானது. அது கூட அரசாட்சி தொடர்பானது, இது வாழ்வியல் தொடர்பானது. மறுபடியும் தொகுத்து சொல்றேன், கல்வி தொடர்பான 4 செய்திகள் இந்த பாடலில் பேசப்பட்டிருக்கின்றன. முதல் செய்தி ஆசிரியருக்கு துன்பம் நேருகிற போதும், தன்னிடத்தில் அதிக பொருள் இருக்கிற போதும் ஆசிரியருக்கு தொகை செலுத்தி ஒரு பிறையை போல வளைந்து பணிந்து பணிவுடன் அவரிடத்தில் கற்றறிகிறார். ஒரே குடும்பத்தில் தான் பெற்றெடுத்த குழந்தைகளாக இருந்தாலும் ஒரு தாய் கல்வி சிறப்புடைய மகன் மீது கூடுதல் அன்பு செலுத்துவார். ஒரு வீட்டில், அரசனுடைய வீட்டில் பிறந்திருக்கிற பிள்ளைகளில் மூத்தவன் தான் அரசாட்சிக்கு வர வேண்டும் என்று கருதாமல், அவர்களில் யார் அரசாட்சி செய்வதற்கான அறிவு திறமையோடு இருக்கிறானோ அவனிடத்தில் அரசாட்சி ஒப்படைக்கிறது.
வட இந்திய கலாச்சார மரபின்படி 4 வருடம் என்ற கோட்பாடு தமிழகத்தில் பேசப்படுகிறது. அதற்கு எதிராக ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் சொல்லுகிறார், நீங்கள் சொல்லுகிற வைசியர்கள் சூத்திரர்கள் என்ற கீழ்நிலையில் இருப்பவர்கள் என்று கருதுகிறவர்கள் படித்து விட்டார்கள் என்றால் அவர்கள் மேலே இருக்கிறவர்களுக்கு சமமாக கருதப்படும். 4 ரொம்ப முக்கியமான பாடல் இது. பல கட்டங்கள் பயன்படும். நம்ம மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி புறநானூறு கொஞ்சம் நம்ம மெதுவா போவோம், ரொம்ப நிதானமா இப்படி ஃபர்ஸ்ட் கியர்லயே போயிட்டு இருப்போம். காரணம் ஃபர்ஸ்ட் பேப்பருக்கான அதிக இன்புட் புறநானூறுல கிடைக்கும். இப்போ இந்த பாடல் முழுசா தெரிஞ்ச மாதிரி தெரிகிறது தம்பி ஒருத்தருடைய முகத்தை பார்த்தா. ஏன்னா நம்ம டெலிகிராம்ல நம்ம ஆடியோ எல்லாம் போட்டிருந்தோம். அவர் அப்ப இருந்து கேட்டுட்டு இருந்திருக்கிறாரு. அதுவும் நான் சினிமா முதல் பேட்ச் தொடங்கும் போது இந்த குறுந்தொகையும் புறநானூறையும் என்னுடைய குரல்ல சினிமா தியேட்டர் ரெக்கார்டிங் தியேட்டர் போயிட்டு நான் பதிவு பண்ணிட்டு அங்க இருந்து நான் என்ன பண்ணேன், பதிவு பண்ண. அதனால குரல் பயங்கர தெளிவா இருக்கும். பார்த்திபன் சொல்லுமா, அது போட்டுருங்கம்மா, ப்ளீஸ்மா, வைக்கட்டுமா? அப்போ மன்னிக்கணும், ரெக்கார்டிங் பண்ணி போட்டிருக்கோம். டெலிகிராம்ல இருக்கு. நீங்க டெலிகிராம் குரூப்ல எல்லாம் இருக்கீங்களா? யாரும் இல்லைன்னா இருங்க. அதுல மியூசிக்ல போனீங்கன்னாக்கா புறம் 1, புறம் 182, புறம் 183 ஃபைல் போட்டு தருவேன். சொல்லுங்க தம்பி. ஒரு பேட்சுக்கு ஒருத்தவங்க அப்படி வருவாங்க. உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முடியாது கற்றல் நன்றே. பிறப்புவோர் அன்ன உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயின் மனம் தெரியும். ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருகை என்னாது அவருள் அறிவுடைய நாறு அரசும் செல்லும். வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண் படுமை. வெரி குட். கடைசி 3 வரி மனப்பாடம் பண்ணீங்கன்னா கூட போதும். வேற யாரும் ஆன்லைன்ல சொல்றீங்களாமா? பாடல் வரி பொருள் யார் வேணாலும் சொல்லலாம். ஐயா, உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே. பிறப்போர் அன்ன உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயின் மனம் தெரியும். ஒரு குடி பிறந்த பலரோருள்ளும் மூத்தோன் வருக என்னாது அறிவுடையோன் ஆறு அரசும் செல்லும். வேற்றுமை தெரிந்த நாற்பாருள்ளும் கீழ்ப்பான் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண் படுமே. மேற்பால் ஒருவனும் அவன் சமமானவனாக அவன் இடத்தில் வைத்து பார்க்கப்படும். வேற யாராவது 2 வரி 3 வரி சொல்லியாமா? கடைசி 3 வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் முயற்சி பண்ணுங்க. கொஞ்சம் வரலன்னு வச்சுங்க, ஒரு தடவை பார்த்து சொல்லுங்க. நாட்டுல பேசாம இருக்கிறத விட ஒரு தடவை பார்த்து சொல்லலாம். அடுத்து பார்த்து சொல்லுங்க நீங்க. வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண் படுமே. சொல்லுங்க. அஜய் சர்மா. மத்தியானம் அட்மின்ட்ட பேசுனீங்கன்னு நினைக்கிறேன். நான் பக்கத்துல வந்தேன். சிவபால முருகன். மைக் ஆன் பண்ணிட்டு பார்த்து கூட படிக்கலாம். ஜெயசேனா. ஓகே. வேற யாராவது சொல்றதுக்கு வாய்ப்பு என்ன எடுத்துக்கோங்க பிரசாத். வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவன் விரமனும் அவன் கண் படும். குட். மாலதி டாக்டர் என்னன்னாங்க? இந்திரகுமாரி. நெட்வொர்க் சிக்கல் போடுறது. ஐயாவை கேட்டா சொல்லுவார். நம்ம டைரக்டர் உள்ள வந்திருக்காரு இல்லையா, வேதாபிமான் ஐயாவை கேட்டோம்னா பாடல் சொல்றாரு. அப்ப இதுல பாத்தீங்கன்னாக்கா இதுல நம்ம ஒப்பிலக்கியங்கள் தந்திருக்கிறோம். அதே மாதிரி சொல்லலாம் நம்ம பிரிச்சு தந்திருக்கிறோம். அதுக்கப்புறமா கொடுத்திருக்கோம் கல்வியின் மேன்மை. கல்வி அதிகாரத்துல இருக்கிற எதையுமே நீங்க பயன்படுத்த 4 அதிகாரங்கள் வள்ளுவர் கல்விக்கு ஒதுக்கியிருக்காரு. நம்முடைய பாடத்திட்டத்தினுடைய முதல்லயே வந்துருவார் திருக்குறள் படிக்கும்போது. கல்வி கல்லாமை கேள்வி அறிவுடல். கல்வி கல்லாமை கேள்வி அறிவுடல் 4 இருக்கு. அதுல எது வேணாலும் பயன்படுத்தலாம். நம்ம கேபிள் விழிச்செல்வம் திருக்குறளை தந்திருக்கிறோம். அடுத்தது அறிவுடையோன் சிறப்பு மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் இல்லையா, அதை நம்ம தந்திருக்கிறோம். அறிவினை ஆளும் கருத்து நாலடியார் பல்வேறு குஞ்சி அழகும் கொடுந்தா இந்த பாடலா போட்டிருக்கணும். ஆக்சுவலா வெண்பா இது வரிய டைப் பண்ணிட்டாங்க. குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லல்லாம் என்னும் நடுவு நிலைமையால் கல்வி அழை கொஞ்சனா முடியும்.
நீண்ட முடி வச்சிருக்கிறதாலேயோ பெரிய உடுந்தானை கோட்டழகும் நடை உடைகள் அமைந்திருக்கிறதோ அதனாலலாம் ஒண்ணும் பெரிய அழகு கிடையாது. படிக்க படிக்க நடுவு நிலைமையுடைய மனம் உங்களுக்கு வரணும். நெஞ்சத்து நல்லல்யாம் என்னும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகு என்கிற பாடல் நம்ம அதுல போட்டிருக்கிறோம். புறநானூறுல 183வது பாடலும் மறுபடியும் அந்த விஷயத்தை சொல்லப்படும். அந்த பாடல் யாராவது சொல்லணுமாமா? வேற யாருக்காவது? நீ சொல்றீங்களா தம்பி? சொல்லுங்க தம்பி. இல்ல கேக்குது. வேற்றுமை தெரிந்த நாற்பார் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேல்பால் ஒருவன் அவன் கண் படுமே. அவன் கண். வேற யாருக்காவது? அஜய் சர்மா, மாலதி, நந்தியா, ரோகிணிமா ஐயா சொல்றேனா? அந்த 3 வரி சொல்றேன். சொல்லுங்க. வேற்றுமை தெரிந்த நாற்பாலுள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண் படுமே. சுகந்தி, ஜெயசேனா, பிரியலட்சுமி, உஷாராணி. பரவாயில்ல. சிலர் வந்து வீட்டுல இருப்பீங்க, சுத்தி சத்தம் இருக்கும், அதனால இருப்பீங்க. இல்ல மனப்பாடம் பண்ணி எழுதிருங்க. சொல்றீங்களாமா? யாரும் மைக் நான் சொல்றேங்கய்யா. சொல்லுமா மாலை. உற்றுளி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிற்றினிலை முடியாது கற்றல் நன்றை பிறப்போர் என்ன உடன்வயிற்று உள்ளும் சிறப்பின் பாலால் தாய்மனம் தெரியும் ஒரு குடி பிறந்த பல்லோன் உள்ளும் மூத்தோன் வருகை எண்ணாது அவருள் அறிவுடையான் ஆற அரசும் சொல்லும் மேற்றுமை தெரிந்த நாட்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண் படுமே. நன்றிங்கய்யா. என்ன டிகிரிமா நீங்க மாலதி? ஐயா பிஇங்கய்யா, இன்ஜினியரிங். ஐயா டிகிரி படிச்சிருக்கீங்க. அடுத்த பாடல் நம்ம படிக்கல, ஆனா ஜஸ்ட் ஞாபகப்படுத்திட்டு போறோம். 2 காரணம். இது வரி ஏன் படிக்கலமா? திணை வேற வாய்டு. வெரி குட். பாடான் திணை அதை கடைசியா படிக்கலான் இருக்கிறோம். வரியாய் இருக்கட்டும் வலியாய் இருக்கும். இன்னைக்கு டாக்ஸ் போடுறாங்க இல்லையா? ஆனா இது வந்து ரொம்ப எளிமையான பாடல் தான். ஒரு யானைக்கு வந்து பெரிய நிலப்பரப்புல விளையிற நெல்லை அறுத்து தூற்றி எடுத்து சமைச்சு கவளமா பெரிய பெரிய உருண்டையா கொடுத்தா கூட சின்ன நிலப்பரப்புல இருக்கிற நெல்லு கூட பல நாட்களுக்கு வரும். ஆனா அதே யானைய வயல்ல இறங்கி நீயே சாப்பிட்டுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாக்கா அது வாயில போறதை விட காலில் அதிகமா. இதுதான் அந்த பாடல். பாடலுக்கு ஒரு சிறப்பு என்னன்னா, இத வந்து நம்முடைய நிர்மலா சீதாராமன் 2019-2020 பட்ஜெட்ல எழுதியிருக்கிறாங்க. அது உங்களுக்காக நான் எழுதியிருக்கேன். ஐயா திடீர்னு கட்சி மாறிட்டாரோன்னு நினைக்கக்கூடாது, நீங்க மாறி இருக்க வேண்டியதுதானே முக்கியம். அதுக்காக நான் எழுதியிருக்கேன். இப்பாடலினை ஒன்றிய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் 2019-2020 ஆண்டில் நிதிநிலை அறிக்கை வழங்கும் போது தொடக்கத்தில் மேற்கோளாக குறிப்பிட்டார். நீங்க மார்க் எடுக்கிறதுக்காக குறிச்சிருக்கோம். எடுக்கலாம். ரொம்ப வேலிட் பாயிண்ட். இது 2 மார்க் கூட அதிகம் வரலாம். அங்க இருந்து உங்களுக்கு 4 மார்க் எல்லாத்துக்குமே கூட கூடுதலா வரலாம் வாய்ப்புகள் இருக்கு. ஆடுற மாற்றம் ஆடி கறக்கணும், பாடுற மாற்றம் பாடி கறக்கணும் நம்ம இருந்துட்டு எடுக்கலாமா? வேலிட் தான். இப்போ 195 பாடல் படிச்ச பிறகு படிப்போம். இப்போ ரொம்ப அதாவது 6 வரி பாடல், எளிமையான பாடல், ரொம்ப அழகான ஒரு படிமத்தோடு சொல்லப்படும். உங்களுக்கு ஊருக்கு போகலாம் அப்படின்னு எல்லாரும் பஸ்ல டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிட்டீங்க. நீங்க ஊருக்கு நல்லது போறது எப்படி? யாரை பொறுத்ததுமா? ஊருக்கு நல்லபடியா போய் சேர போறீங்களா? பஸ் மரத்துல ஸ்டாண்டு போட்டு நிறுத்திட்டாருன்னா அடுத்த பஸ் மாறி இன்னொரு பஸ்ஸை பிடிச்சிட்டு போறீங்க. யார் கையிலமா இருக்கேன்? டிரைவர். அவ்வளவுதான் அந்த பாடம். பாடலே அவ்வளவுதான். உங்களுடைய பயணம் எப்ப மகிழ்ச்சிக்குரியதாக இருக்குன்னா, ஓட்டுநர் சிறப்பானவராக இருந்தால் உங்களது பயணம் மகிழ்ச்சிக்குரியதா இருக்கும். ஓட்டுநர் சரியில்லைன்னா பகை என்கிற சேற்றுல வந்து வண்டி சிக்கி. வேற எதுவும் சொல்லல. அதெல்லாம் படமே வண்டி ஓட்டுற படம் தான் வரைஞ்சிருக்கு. வண்டியை ஓட்டுறவர் நல்லவரா இருந்துட்டா பின்னாடி இருக்கிறவங்க மகிழ்ச்சியா உட்காந்துட்டு அழகா போயிடுறாங்க. வண்டி ஓட்டுறவங்க சரியில்லைன்னா அவ்வளவுதான். ரொம்ப சாதாரண பாடல். கால் பார் கோத்து ஞானத்து இயக்கும் காவல் சாகாடு. சாகாடுன்னா என்னமா? அதான் வண்டி. எங்க படிச்சிருக்கோம் சாகாட? பீலிகை சாகாடும். சின்ன வயசுல இருந்து படிச்சுட்டே இருக்கிறோம். மயில் தோகை ஏற்றுகிற வண்டியும் அச்சு முறிந்துவிடும் அளவுக்கு மீறி ஏற்று. பாதுகாப்பான வண்டினர். கால் பார் கோர்க்குன்னா என்ன அர்த்தம்னாக்கா, பின்னாடி ஒரு எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி நம்ம கேள்வி இதுல இருக்கும். புறநானூற்றில் இடம்பெற்றிருக்கிற அறிவியல் செய்திகளை தொகுத்து எழுதும் கூட ஒரு கேள்வி கேட்டு வினாக்கள் இவ்வளவுதான்.
அறிவியல் இந்த மாதிரி செய்திகள். இப்போ கால் பார் கோர்த்துனா கால்னா சக்கரம், பார்னா பாறை, கடப்பாறைக்கு போடுறது பாறை பார். இது ரெண்டுத்தையும் கோர்த்துதான் வண்டியை உருவாக்குறாங்க. இந்த இது நேரம் இந்த அச்சாணியை போட்டு இங்க கடையானை மாட்டி விட்டுறாங்க, சேஃப்டி ஆயிடுது. பார்த்துருக்கீங்களா? வீட்டுல கிராமத்துல செட்டப் பார்த்துருப்பீங்க. நடுவில் கட்டி ஈஸியா ஓவராலிங் பண்ணிடுவாங்க. நமக்குலாம் அந்த பெருதுக்கு அந்த கிரீஸை தடவி எண்ணெய்களை தடவி அழகா ஓடுறது. கால் பார் கோத்து ஞாலத்து இயக்கம். ஞானம் மறுபடியும் வந்துருச்சு பாருங்க. அதுல உலகம் குறிச்சுக்கோங்க. 182லயும் இருக்கு, இங்கேயும் உலகம் இருக்கு. கால் பார் கோத்து பேச்சு வழக்கு சொல். ஞாலத்து இயக்கம், உலகத்தில் இயக்கப்படுகிற காவல் சாகாடு உகைப்போன் மானின். மானின் வந்தாலே மாட்சிமை உடையன் அர்த்தம். மாண்புமிக்க அமைச்சர். உகைப்போன் என்றால் செலுத்துபவர், த டிரைவர் இல்லையா, செலுத்துபவர். உகைப்போன் மானின், செலுத்துகிறவன் மாட்சிமை உடையவனாக இருந்தால் ஊறு இன்றாகி ஆறு இனிது படும். ஊறு நானமா துன்பம், துன்பம் இல்லாததாக இருந்து ஆறு நானமா வழி. இந்த வழி பயன் எப்படிக்குரியதா இருக்கும்? மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும். அத்தோட ஒரு கோடு போட்டு அது பாசிட்டிவ். அந்த 3 வரி. சக்கரத்தையும் பாறையையும் கோர்த்து உருவாக்குகிற பாதுகாப்பான வண்டியானது செலுத்துபவன் மாட்சிமை உடையவனாக இருந்தால் துன்பம் இல்லாமல் பயணம் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகும்? அடுத்த 3 வரி நெகட்டிவ்ல அந்த விஷயத்த சொல்லும். உய்த்தல் தேற்றானாயின். உய்த்தல் என்றால் செலுத்துதல், சரியாக. தேற்றம் என்ற வார்த்தையை நம்ம சின்ன வயசுல படிச்சுட்டே இருக்கோம். பித்தாகரஸ் தேற்றம் இல்லையா, உறுதி செய்யப்பட்டதுன்னு அர்த்தம். தேற்றான்னா தெளிவு இல்லாத. செலுத்துவதில் தெளிவு இல்லாம எங்க பிரேக் பண்ணணும், எப்படி மாற்றம் திருப்பணும் தெரியாம குழப்பமா இருந்தான்னு வச்சுக்கோங்க. வைகலும். வைகல்னா பொதுவா வைகரின் பேரு, இங்க நாள்தோறும் அர்த்தம். வைகல் இன்னும் 2 பாடல்கள் கூட வைகலும் வரும். நாள்தோறும், ஒவ்வொரு நாளும் பகை கூழ் அல்லல் பட்டு. இது கூழ்னா பொதுவா உணவுன்னு அர்த்தம். இந்த இடத்துக்கு நேரா சேரு, பகை என்கிற சேற்றில் அல்லல் பட்டு என்றால் சிக்கிக் கொண்டு, அந்த சேற்றில சிக்கிக் கொண்டு மிக பல் தீநோய் தலை தலை தருமே. மிக பல என்பது ஒரு பொருட்பன்மொழி. ஸ்கூல்ல படிச்சிருப்போம். நெடிதுன்னு சொன்னால் மட்டும் இல்லாம நெடிது உயர்ந்த, நீண்டு உயர்ந்த அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஒரே விஷயத்த சொல்றதுக்கு 2 வார்த்தை. சால நீண்டுனா அது உரிச்சல் தொடர். ஆனால் இது மீண்டும் மிக என்னனால பலன் அர்த்தம், மெனின்னு அர்த்தம். மறுபடியும் பலன் போடுறோம். மெனின்னு வருது இல்லையா. 2த்துக்கும் ஒரே அர்த்தம் தான், ஒரு பொருட்பன்மொழி. அதுக்கு பேர் மிகப்பல் தீநோய். தீநோய்னா என்ன? பொதுவான நோயின்னு அர்த்தம். இங்க நாடு என்று வருவதால துன்பம் தான். தீமை தருகிற துன்பங்கள் தலை தலை வருமே என்றால் பொருள் என்னன்னா மீண்டும் மீண்டும் வரும், ரிப்பீட் ஆகிட்டே. அதான் ஒரு பிரச்சனை முடிஞ்சதுன்னு மன்னர் உட்கார்ந்து இருப்பாரு. ஆனா ஆட்சியை நிர்வாகம் செய்ய தெரியாதவரா இருந்தாருன்னா, ஐயா அந்த பக்கத்து நாட்டு மன்னன் போர் எடுத்துட்டு வராயா அப்படின்னு. சரிப்பா என்ன பண்ணலாம், அவனுக்கு ஒரு 10,000 பொற்காசு கொடுத்துட்டா விட்டுட்டு போயிடலாம்ப்பா, சரி எடுத்து கொடு. அப்புறம் திடீர்னு ஐயா உள்ளூர்ல கொள்ளையர்கள் இருக்காங்க, என்ன பண்றது, போர்க்கருவியே இல்லையா, என்ன பண்றதுன்னு தெரியலையா, அந்த ஒரு ஊர்ல கொள்ளையடிக்க விட்டுலாங்க, இப்படின்னு விட்டுற முடியுமா என்ன? அப்போ ஒவ்வொரு நாளும் புது புது பிரச்சனைகள் வரும். யாருக்கு? வண்டியை செலுத்த தெரியாதவன். ஆட்சி கூட பொறுத்துனா என்னது? நல்ல ஆட்சியை செய்ய தெரியாதவன் இல்லையா. வண்டி பயணத்தை அப்படியே ஆட்சி கூட பொறுத்து. நன்றாக வண்டியை செலுத்துபவனான்னு அர்த்தம். நல்ல நிர்வாகத்திறனோடு ஆட்சியை ஆளத் தெரிந்தவன் இருந்தால் அவனது ஆட்சியின் கீழ் மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பார். ஆட்சி நிர்வாகம் தெரியாமல் இருந்தால் அந்த நாட்டு மக்களுக்கு துன்பத்திற்கு மேல் துன்பம் வந்து கொண்டே. இதான் அந்த பாடல். ரொம்ப எளிய பாடல். எழுதினவர் மன்னர் தான். இந்த பாடல் எழுதினவரே தொண்டைமான் இளந்திரையன். மறுபடியும் அதே பொதுவியல் பொருண்மொழி காட்சி. கால் பார் கோத்து ஞாலத்து இயக்கம் காவல் சாகாது. காவல் என்பதை பொறுத்த மட்டும் எப்பவுமே சங்க இலக்கியங்களுக்கு வெவ்வேறு விதமாக நம்ம பொருள் காண முடியும். காவல் நம்ம அடுத்த பாடலையும் படிப்போம். ஒரு காலகட்டத்துல நமக்கு தெரியும், பழைய காலத்துல இருந்தது போலீஸ் ஸ்டேட், இப்ப இருக்கிறது வெல்ஃபேர் ஸ்டேட். நாம
என்ன செஞ்சா போதும்? சங்க காலத்துல இனக்குழு தலைவர்களாக இருந்தவர்கள் என்ன செஞ்சா போதுமா? பாதுகாப்பு தந்தா போதும். யாருக்கு பாதுகாப்பு தந்தா போதும்? பக்கத்து நாட்டு மன்னன் எதிரி இருக்கான் இல்லையா, எதிரி நாட்டுல இருந்து பாதுகாப்பு வேணும். உள்ளூர்ல இருக்கக்கூடிய கொள்ளையர்கள் உள்ளூர்ல இருக்கக்கூடியவங்கிட்ட வேணும். விலங்குகள், கொடிய விலங்குகள், இந்த 3 கிட்ட இருந்தும் பாதுகாப்பு தரணும். சங்க காலத்துல உலகத்தில் இருந்த, சங்க காலத்தினுடைய சமகாலம் கான்டெம்பரரில இருந்த உலக இனக்குழுக்கள் எல்லாமே பாதுகாப்பு தருகிற அரசாங்கம். ஆனா இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் என்ன பண்ணுது? வெல்ஃபேர், ரோடு கட்டப்பட்டவா, எல்லாருக்கும் லேப்டாப் போயிடுச்சாங்க, எல்லாருக்கும் இதை கொடுத்துட்டீங்களா, மருத்துவம் இலவசமா தர்ற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கா அப்படின்னு பொதுநல திட்டங்களை நம்ம என்ன செய்யறாங்கன்றது வச்சுதான் அரசாங்கத்தை தீர்மானிக்கும். ஆனா சங்ககால தமிழக அரசை பொறுத்த மட்டும் அப்பவே வெல்ஃபேரை தொடங்கிட்டாங்கன்றதுதான் நமக்கு தெரிய வருது. அதுலதான் புலவர்கள் மன்னர்களுக்கு அறிவுரை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நீ அறம்படி ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி. உலகத்தின் மற்ற இனக்குழுக்கள்ல வெறும் பாதுகாப்பு மட்டுமே மன்னனின் பொறுப்பு என்று கருதப்பட்ட போது, தமிழ்நாட்டுல பாதுகாப்பும் நலமும் அறம் சார்ந்த செய்தியும் மன்னனுக்குரிய 2000 வருஷம் முன்னாடி 2000 வருஷம் முன்னாடி நாம வெல்ஃபேருக்கு வந்தோம். ஆனாலும் காவல் என்ற வார்த்தை வர்றதால இவர் எதிரிகள்கிட்ட இருந்தும் உள்நாட்டு கொள்ளையர்கிட்ட இருந்தும் விலங்குகள்கிட்ட இருந்தும் பாதுகாக்கக்கூடியவராக இருக்கணும். அடுத்த பாடல் இது கொஞ்சம் இதே செய்தி ஆழமான பொருள். இந்த பாடலை எதையும் படிக்கணுன்றது கிடையாது. ஆனால் இந்த ஊரு இன்றாகி ஆறு இனிது படுமே என்ற வார்த்தையும், மிகப்பல் தீநோய் தலை தருமே என்ற வரியையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டாக்க சில நேரத்தில் வரிகளை கொடுத்து எழுத சொல்லக்கூடிய இலக்கிய நயம் தோன்ற பாராட்டுதல் வரும். அப்படி வரும்போது நம்ம விடை எழுத பயன். இப்ப இதுக்கு யாராவது பொருள் சொன்னா போதும். தம்பிக்கு பாடல் தெரிஞ்சிருக்கான்னு தெரியுமா உனக்கு? 3 லைன் தெரியும், சொல்லுங்க. மைக் கொடுங்க, இருங்க வர. கால் பார் கோட்டு ஞானத்தை இயக்கும் காவல் சாகடு ஓய்போன் மானின் ஊர் இன்றாகி ஆறு இணைக்கப்படுகிறது. சரி, பொருள் சொல்லலாம், அல்லது முதல் 3 வரி அல்லது கடைசி 3 வரி அப்படி படிச்சிருந்தாலும் சொல்லலாம். ஆன்லைன்ல இருக்கவங்களும் வாய்ப்பு எடுத்துக்கலாம். அஜய் சர்மா சொல்லுங்க சித்தார்த். ஐயா, இந்த உலகத்தின் இயற்கையோ நாட்டையோ நிலைநிறுத்தி வழிநடத்தும் அரசன் என்பவன் ஒரு மாட்சிமையுடையவனாக இருந்தால் தீமைகள் நீங்கி நன்மைக்கு வழிவகுக்கும்படி அவனுடைய அரசாட்சி முறை இருக்கும். அந்த மாதிரி வழிகாட்டும் அரசன் மாட்சிமை இல்லாதவனாக இருக்கும் பட்சத்தில் மிக தீநோய் மிகுந்து மக்கள் துன்பம் உருவர். அவ்வளவு. இதை வண்டியோடு இணைத்து சொன்னார், வண்டி பயணத்து கூட இணைத்து சொன்னார். வெரி குட். அப்புறமா வேற யாராவது சொல்றீங்களா? தலைவரை சொல்லுங்கய்யா. வணக்கம் தலைவர். 2 நிமிஷம் வாய்ப்பு இல்லையே, வகுப்பு கெடுவில் எடுத்திருக்கேன். 8:10. ஓ சிறப்பு. சரி. ஓ அருமை. ஆஹா, என்னைய அடிச்சு தூக்கிட்டீங்க ஐயா. வந்துடும். ஆஹா, அடுத்து 2வது வர்றாரு. சிற்றரங்கத்திலையா? வந்துடுறேங்க, அவசியம் வந்துடுறேன். 8 மணி 8:30 மணிக்கு பிறகு பேசுறேன். நன்றிங்க. சொல்லுங்க. புத்தக கண்காட்சியில புத்தகம் வெளியிடணும்ன்றாங்க. 19ஆம் தேதி 20ஆம் தேதி. சொல்லுங்க. வேற யாருமா? 3 வரி அல்லது பொருள் இயல்பாவே பேச்சு வழக்கிலே நீங்க சொல்லுங்க. அதாவது டேபிள் காலம் போட்டீங்கன்னு வச்சுங்களேன், வண்டியினுடைய ஓட்டுநர், இந்த பக்கம் அரசன், அவ்வளவுதான். ரைட்டா? இவர் நல்லா தெரிஞ்சவரா இருந்தா மக்கள் மகிழ்ச்சியா இருப்பாங்க, இவருக்கு தெரியலன்னா மக்கள் துன்பப்படுவாங்க. இவ்வளவுதான். இந்த மாதிரி சின்ன சின்ன டேபிள் காலமா விஷயமா புரிஞ்சுட்டா முடிஞ்சிச்சு. வண்டி ஓட்டுநர் நல்லா இருந்தா பயணம் நல்லா இருக்கும், மன்னல் நல்லா இருந்தா மக்கள் மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஆச்சு. வண்டி ஓட்டுறது நல்லா இல்லைன்னாக்கா பயணம் பகை என்கிற சேத்துல வண்டி சேத்துல சிக்கிக்கிட்ட வண்டியை தூக்குறது எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? சிக்கிடுச்சுன்னா அப்புறம் வச்சு இழுத்துக்கிட்டு எவ்வளவு வெயிட் தேவைப்படுது.
வகைக்கூழ் அல்லற்பட்டு. அது அவ்வளவுதான் பொருள். அந்த விஷயத்தை புரிஞ்சுட்டா போதும். இந்த பாடல் பொறுத்த மட்டும் இடைநூறு தொண்டைமான இளந்திரை. கடைசியா 5 ஐயா பாடல்களுடைய எழுதினவங்களுடைய பேர் கேட்பேன். பாருங்க, சொல்லுங்க. ஐயா இல்லைங்க. இந்த திருக்குறள்ல வந்துட்டு அரசனோட இயல்புகள் அந்த மாதிரி எல்லாம் கேட்டாங்கன்னா இது எழுதிக்கலாம் இல்லைங்கய்யா? ஒரு உறுதியா உதாரணமா. எழுதலாம், உறுதியா ஆ, எழுதலாமா. சரிங்க அதன் மன்னனுடைய இறைமாட்சி பகுதியில இது இதெல்லாம் நாமளே இங்க ஒப்பிட்டு கொடுத்திருக்கோம் பாருங்க. சரிங்கய்யா. பாருங்க, சரிங்க. திருக்குறளை கொடுத்திருக்கோம். கண்ணோட்டம் என்ற அதிகாரம். கண்ணோட்ட அதிகாரம் ரொம்ப அருமையான அதிகாரம். கண் என்ற வார்த்தை எல்லாத்துலயும் ரொம்ப பிடித்த அழகான கண் எண்ணாம் பன்னெண்ணாம் பாடற்கு ஏவின்றே கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். கண்ணோட்டம் வந்து ரொம்ப முக்கியம். இரக்கம், நடுநிலைமை ரெண்டுத்துக்கும் குறிக்கக்கூடிய கண்ணோட்டம். ஒற்றாடல், ஒற்றாடல் அதிகாரத்தை ஏன் நான் இங்க தந்திருக்கிறேன்னா, அதுல ஒரு குறள் இருக்கு. என்னன்னா, எல்லாருக்கும் எல்லாம் நிகழ்பவை எஞ்ஞான்றும் வல்லறிதல் வேந்தன் தொழில் ஒரு திருக்குறள். எல்லாருக்கும் எல்லாம் நிகழ்பவை, தன்னுடைய நாட்டில் இருக்கிற மனிதர்கள் எல்லாருக்கும் எல்லா நாட்கள்லயும் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது மன்னனுடைய வேலை. ஒற்றனை வச்சு தெரிஞ்சுக்க. அடுத்தது நமக்கு தெரிஞ்ச 388வது குறள். அதாவது நம்ம பாடப்பகுதியில மன்னனை பத்தி சொல்றது ரொம்ப முக்கியமான குறள். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைத்தான். நீதிமுறையோடு ஆட்சி செய்கிறவன் தான் அந்த மக்களுக்கு இறைவனை போன்ற. இறைவன்னா பொதுவா தலைவன் அர்த்தம். இது இறைவன். இது 582 59வது அதிகாரம். 59 நாங்க கொடுத்துட்டேன், அதிகாரத்தை கொடுத்துட்டேன். 59 ஒற்றாடல். அடுத்து பாத்தீங்கன்னாக்கா விவிலியத்துல கூட பல்வேறு இடங்கள்ல நிர்வாக திறமை இல்லாவிட்டால் ஒரு சமூகம் வீழ்ச்சி அடையும். பழைய ஏற்பட்ட ஓல்டு டெஸ்டிமோனியில இருந்துகிட்டே இருக்கு. ஒரு அந்த காலத்து இனக்குழுக்கள்ல நிர்வாக திறமை இல்லைனாக்கா அந்த நாடு அழிந்து போய்விடும் சொல்றது. உங்களுக்கு இந்த புத்தகம் உங்களுக்கு QR கோட் கொடுத்துருக்கோம். இந்த QR கோட் நீங்க. அடுத்தது அரச அறம். வேற யாராவது ஆன்லைன்ல பேசணுமாமா? போன பாடல் தரமா? சில பேச முடியாத பயணத்துல அதுல இருப்பீங்க. ஜெயசேனா. பிரியலட்சுமிமா எப்படி இருக்கீங்க? ஓகே, பரவாயில்ல. நீங்க சொல்லுங்களா தம்பி? சொல்லுங்க. பயணிகள் அவ்வளவுதான். நமக்கு 186வது பாடல் 4 வரி பாடல். ரொம்ப எளிமையான ரொம்ப அழகான ஒரு பாடல். என்னன்னாக்கா இது எழுதினவர் மோசிக்கீரன். மோசிக்கீரனை பத்தி ஒரு கதை உண்டு. மோசிக்கீரன் யாருன்னா ஒரு பொது கவிஞர் எழுதினாரு. கவர்மெண்ட் பில்டிங்ல முதல்ல தூங்கினவர் அவர். கவர்மெண்ட் பில்டிங்ல ரொம்ப பேர் தூங்குறாங்கன்னு ஜோக் வைக்கிறாங்க இல்லையா? முதல்ல தூங்குனவர் யாருன்னு இலக்கியத்தில் ஆய்வு பண்ணா மோசிக்கீரன் தான். மோசிக்கீரன் என்ற புலவன் நடந்து வந்த பயணக்கலைப்பு இருந்த போது படுத்து தூங்கிட்டாரு. எங்க தூங்கிட்டாருன்னா, மன்னர்கள் புனிதமாக கருதுகிற முரசு கட்டில், முரசு வைக்கிற பெஞ்ச் இருக்குல்ல, அது மேல படுத்து தூங்கிட்டாரு. அதுல யாராவது உட்கார்ந்துட்டாங்க, தொட்டுட்டாங்கன்னா கழுத்தை வெட்டிடுவாங்க, ஜெயில பிடிச்சு போட்டுருவாங்க. குறைந்தபட்சம் அப்பதான் இப்ப இருக்கிற மாதிரி போட்டோ அடையாளம் எல்லாம் கிடையாது இல்ல. தூங்கிட்டு இருக்காரு. மன்னன் வந்தா பார்த்தா ஏடுறா கத்தி ஏடுறா பெட்ல, யாரா இங்க தூங்குறாங்க? ஐயா அவர் தாங்க புலவர் மோசிக்கீரன். மன்னன் மயில்தோடைய கவரி இருக்குல்ல, விசிறி விசிறி வீசுவாங்கல்ல, நம்ம எலக்ட்ரிக் ஃபேன் போட்டோம் அப்ப கிடையாதுல்ல, அத பணியாளர்கள் 8 சொல்லி மன்னனே வீசி நின்றான்னு ஒரு கதை உண்டு. மோசிக்கீரன் தமிழுக்கு அவ்வளவு மரியாதை தந்திருக்காங்க. தப்பு செய்துட்டா கூட நமக்கு இது மன்னிக்கிறது, அதுவும் மன்னர்கள் மேல ஒரு இதாக இருக்கிறது என்பதை பொறுத்தமட்டில் நமக்கு அது நெல்லும் உயிரன்றே. ரொம்ப எளிய பாடல், ஆனா ஆழமான பொருள் உடையது. 4 வரிக்குள்ள இலக்கியங்கள். இப்ப நம்ம இலங்கை ஜெயராஜ்னு ஒரு ஐயா இருக்கிறாங்க, சுகீத் சிவம், இவெல்லாம் ஒரு 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 2 திருக்குறளுக்கு 1 மணி நேரம் எடுத்துக்கிறாங்க. நான் கூட திருக்குறள் எப்பாவது யூடியூப்ல போய் உரைகள்லாம் பார்ப்பேன். நான் ஏன் பார்த்தா ஜெயராஜ் ஐயா 3 திருக்குறள் தான் சொல்றாரு, 1.5 மணி நேரம் எடுத்துக்கிறேன். வீடியோ கொட்டி கிடக்கு. நமக்கு இருக்கிற அவசரத்துல எனக்கே அது பயன்படலாம் அவரோ தொடர்புபடுத்தி போறாங்க. நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே மன்னன் உயிர்த்தே மலர் தலை உலர். 2வது வரையும் 3வது வரையும் ஒரே பொருள் தான்.
உலகத்தில் நெல் கிடைத்து விடுகிறது, நீர் கிடைத்து விடுகிறது என்பதற்காக நம்ம உயிர் வாழ்ந்துட முடியாது. மன்னன் தான் நமக்கு உயிராக இருக்கிறான். அதனால மன்னன் ரெசிப்ரிகேட், அவன் என்ன பண்ணணும், தான் இந்த மக்களுக்கு உயிராக இருக்கிறேன் என்பதை புரிந்து கொண்டு ஆட்சி செய்யும். சின்ன வயசுல கதைகள்ல நீங்க படிச்சிருப்பீங்க, நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்களான்னு தெரியல. நாங்கெல்லாம் அம்புலி மாமா எல்லாம் படிக்கும்போது இந்த வில்லனுடைய உயிர் எங்க இருக்குன்னா, 7 மலையை தாண்டி அங்க இருக்க அந்த மரத்துல, ஆலமரத்துல இருக்க கிளியில இருக்கு. அந்த கிளி போய் நம்ம கொண்டுட்டோம்னா இந்த அரக்கன் செத்துருவான் அப்படின்பான். அந்த மாதிரி இந்த நாட்டு மக்களுடைய உயிர் யாருக்கிட்ட இருக்கா, மன்னன் கிட்ட இருக்கா. மன்னன் இதை அறிஞ்சு செயல்படணும். அதனால் யான் உயிர் என்பது அறிகை, நான் தான் உயிர்ன்றதை தெரிஞ்சுக்கணும். யாருக்கு? வேல்மிகு தானை வேந்தற்கு கடமை. கடன்னா கடமைன்னு அர்த்தம். கடன்னா இன்னைக்கு இருக்கிற மாதிரி டெப்ட், HDFC காரங்க அப்படின்லாம் நினைச்ச கூடாது. கடன்னா கடமைன்னு. இன்று புறந்தருதல் எந்தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனேன்னு ஒரு அம்மா சொல்றாங்க. குழந்தையை பெற்று தர வேண்டியது என்னுடைய கடமைப்பா, அவனை சார்ந்தவனா ஆக்க வேண்டியது இவங்களுக்கு கடன். அப்புறம் வேல் வடித்து கொடுத்தல், அது பாடல் பெருசா வரும். கடன் கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் ஒரு தொடரை சொல்லிக்கிட்டே இருப்பான். அவரு கடன்லாம் படல, அவரு நாட்டுக்கே கல்லுல சுவர் வைக்கல, செம்பிட்டு செய்த இஞ்சி திருநகர் கட்டினவர், ரொம்ப பணக்காரன். கடன்னா கடமை, குலத்திய முனிவர்களுடைய அந்த குலத்தை காப்பாற்ற வேண்டிய கடமைக்காக வருது. கடன்னா என்னமா? பாடல் மறுபடியும் வருவோம். நெல்லும் உயிரன்றே நீரும், இந்த பாடல் 4 வரையுமே மனப்பாடம் பண்ணிட்டான். நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே, மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம். மறுபடியும் உலகம் வந்துருச்சா? உலகம் வர்ற 3வது பாடல். உலகம் என்பது இந்த நாட்டை குறிக்கிறது. அப்போ மலர்தலைனா பறந்து பட்டிருக்கிற, விரிந்திருக்கிற. நெல்லும் உயிர் கிடையாதுப்பா, நீரும் உயிர் கிடையாது. நல்லா சாப்பிட்டீங்கப்பா, என்னப்பா நைட்டு? ஐயா இலை பிரியாணியா? சாப்பிட்டு முடிச்சுட்டு தண்ணி குடிச்சிட்டீங்க, எல்லாம் முடியும். ஆனா ஹாஸ்டல்ல இருந்து, சாப்பிட்ற இடத்துல இருந்து உங்க ஹாஸ்டலுக்கு திரும்பி போறதுக்குள்ள ஏன்னா துப்பாக்கியால சுற்றுவான்ற நாடு இருந்ததுன்னா அது நாடா மாறி அப்படி இருக்கு. உலக நாடுகள்ல இஸ்ரேல் பாலஸ்தீன் போர் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். காசாவில் எப்படின்னா குழந்தைகள் எல்லாம் கொல்லப்படுறாங்கன்னு பார்க்கணும். கொஞ்சம் முன்னாடி உக்ரைன் ரஷ்யாவுடைய போரை பார்த்தோம். அதுக்கு முன்னாடி ஈரான் ஈராக் பார்ப்போம். இப்ப அமெரிக்காவினுடைய பெரும் கொடுமையாக வெனிசுலா நாட்டினுடைய அதிபரையே அந்த நாட்டுல புகுந்து கைப்பற்றிட்டு போதைப் பொருள் கடத்தினா கைது பண்ணவும், போதைப் பொருள் தானே பிடிக்கணும். அவன் அங்க இருக்கிற எண்ணெய் வளங்களுக்கு வேலை விட்டு அவனுடைய நோக்கம் வேற பாருங்க. இந்த வடகொரியா கிம்ஜாங் கிட்ட போவானா, அவர் உண்மையிலே இதை வச்சிருக்காரு. சதாம் ஹுசேனை வச்சு அடிச்சான். அது நீங்க வரலாறு தெரிஞ்சுப்பீங்க. நம்ம செய்திக்கு வருவோம். அப்போ உணவு கிடைப்பது என்பதால் ஒரு நாடு நல்ல நாடு என்பது கிடையாது. எனக்கு பாதுகாப்பான ஆட்சி இருக்கிறதா என்பதுதான். உயிரோடு இருப்பனா இன்னைக்கு படுது, ஐயா நாளைக்கு உங்களுக்கு பொங்கல் லீவுப்பா, பொங்கல் லீவு முடிஞ்சு ரைட் ஐயா நான் வந்துடுறேன், பஸ் சரி வந்துடுவேன், பஸ்ல வரும்போதே கேட்டுட்டு வந்துடுவேன், கொஞ்சம் அன்னைக்கு ஒரு நாள் கேட்டுக்கிறேன் அப்படின்றது. கொத்து குண்டுகளும் குண்டுகளும் துப்பாக்கி கலாச்சாரம் இருக்கிற நாட்டுல நம்ம அப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். அப்போ என்ன தெரியுதுன்னா, மன்னன் பாதுகாப்பான ஆட்சியை தரணும். மன்னனாலதான் இந்த உலகம் நிலை பெற்று இருக்கிறது. மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம். அதனால் யான் உயிர் என்பது அறிகை அவன் அறிந்து கொள்ள வேண்டும். வேல் மிகு தானை வேந்தற்கு. தானைனாக்கா படைன்னு அர்த்தம். 4 வகையான படைகள் நமக்கு தெரியும். தேர்ப்படை, யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை. இந்த 4லுமே வேல் பயன்படும். காலால் நடந்து போறவங்க வேல் கையில வச்சிருப்பாங்க, தேர்ல இருக்கவங்க வேல் வச்சிருப்பாங்க, யானையில இருக்கிறவங்க வேல் வச்சிருப்பாரு, குதிரையில இருக்கிறவங்க வேல் வச்சிருப்பாங்க. 4மே வேல். இப்ப நம்ம போன பாடல்ல சொன்ன மாதிரி இந்த வேல் யாருக்கு எதிராக திருப்பப்பட வேண்டும் என்றால், நாட்டினுடைய எதிரிகள் மீதும் உள்நாட்டு கொள்ளையர்கள் மீதும் கொடிய விலங்குகள் மீதையும் வேலை இருந்து நாட்டு மக்களை காப்பான். என்ன செஞ்சிடக்கூடாது, அவன் தன்னாட்டு மக்கள் மேலேயே ஏவி விட்டுறக்கூடாது. 4 பேரை சுடுறான். இப்ப நேற்று பராசக்தி படம் பார்த்தான் இல்லையா, இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு என்ன பண்ணிட்டாங்க, அவ்வளவு பேரை சுட்டாங்க. பொள்ளாச்சி, அது பொள்ளாச்சினே வச்சுதான் எடுத்துரும். பொள்ளாச்சியில அவ்வளவு பேரை கொலை பண்ணாங்க. நாங்க படித்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல ராஜேந்திரனுடைய சிலை இருக்கு. அந்த கேரக்டர் தான் அதர்வா நடிச்சிருக்காரு. வேற சின்ன பேரு, சின்ன தம்பியோ ஒரு பேர் சிற்றரசோ மாத்தி வச்சிருக்காங்க. அவர் சுட்டாங்க.
மார்ல சுட்டாங்க. போலீஸ்காரன் காலில் சொல்லலாம்னு மார்ல சுட்டாங்க. அவருடைய சிலை கரெக்டா இன்ஜினியரிங் காலேஜ் அந்த இடத்துல இருக்கும். அங்க இந்த அடிக்கடி நாங்க டீ குடிச்சிருக்கோம், அடிக்கடி போட்டோ இருக்கும். அப்ப சொந்த நாட்டு மக்களுக்கு எதிராகவும் ஆயுதங்களை பயன்படுத்த முடியும், மன்னன் பயன்படுத்திடக்கூடாதுன்னு எச்சரிக்கிறதுக்காக தான் உன்னுடைய வேல் பாதுகாப்பு கருவியா இருக்கணும்பா, உள்நாட்டு மக்களுக்கே அழிவுக்கரியா மாறிடக்கூடாதுன்ற எச்சரிக்கை. வேல் மிகு தானே வேந்தற்கு கடை. வேலை வச்சு நல்லதும் பண்ணலாம் கெட்டதும் பண்ணலாம். நெருப்பை வைத்துக் கொண்டு கண்ணதாசன் பாடல் எழுதுவாரு, நெருப்பு மட்டும் வச்சிருந்தீங்கன்னா விளக்குல எரிய வச்சு எல்லாரும் காட்டலாம், இல்ல வீட்டுக்கே எரிய வச்சுட்டு போயிடும். ரெண்டுமே பண்ணலாம். பணம் இருந்ததுன்னு வச்சுக்கோ, கொஞ்சம் பேர் நல்லதும் பண்ணலாம், 2-3 அடியால சேர்த்துக்கிட்டு அவனுக்கு உதணும். அறிவு வந்தாலும் அப்படி செய்யலாம். ரொம்ப அழகான பாடல் எழுதி பாடல் டக்குன்னு ஞாபகம். கனல் கொண்டு நாட்டையும் எரிக்கலாம், விளக்கிலே கருவாக ஒளிர விடலாம், பணம் மட்டும் சேருமேல் நல்லவர் புகழையும் மாய்த்து விடலாம்னு ஒரு பாடல் எழுது. அப்ப இந்த வேல் டபுள் சைட், அதுதான் ரொம்ப அழகான பாடல். அடுத்து இன்னொரு நுணுக்கமா அழகான செய்தி, உணவு என்பது திடப்பொருளோடு முடிந்து விடுவதில்லை, திரவ பொருளும் ரொம்ப முக்கியம். அந்த நெல் திடப்பொருள், நீர் திரவ பொருள். தண்ணீர் இல்லாமல் இந்த இல்லவே இல்லை. வான் சிறப்பு அதிகாரத்துல திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு, நீரின்றி அமையாது உலகம், துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவுங்கள். பொருளுக்கு என்ன அர்த்தம், திருக்குறளுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க உணவு மேஜைகள் சாப்பிடுகிற அனைத்து காய்கறி அரிசி எல்லாத்தையும் உருவாக்கி தந்தவரு மழை, அவரே ஒரு உணவுப் பொருளா நடுவில் உட்காந்துக்கிறார். அதான் உணவு மேஜையில உட்காருவார். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, உண்பவர்களுக்கு உணவுப் பொருளை உருவாக்கி, துப்பார்க்கு உணவு உண்பவர்களுக்கு தானே ஒரு உணவுப் பொருளா வந்துருவார். மழை அவ்வளவு முக்கியமானது. நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம். மலர்தலை என்றால் பறந்திருக்கிற விரிந்திருக்கிற இந்த நாட்டிற்கு மன்னன் தான் உயிர். மக்கள் எவ்வாறு மன்னனை தங்கள் உயிர் என்று கருதுகிறார்களோ, மன்னனும் இந்த நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் நான் ஒரு தந்தையை கொண்டவர், அவளது உயிரும் பாதுகாப்பும் என்னிடத்தில் இருக்கிறது என்ற எண்ணத்தோடு ஆட்சி செய்யணும். யாருக்கு கடமை இது? வேல் மிகு, வேல் என்ற பாதுகாப்பு கருவியை மிகுதியாக வைத்திருக்கிற, படையை நிரப்பி இருக்கிற மன்னனுக்குரிய கடமை எது? இந்த மக்கள் எல்லோருக்கும் நான் தான் உயிர், மக்களுக்கு ஒரு சின்ன துன்பம் வந்தா கூட நான் தான் பொறுப்பு என்ற ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்தி என்பது அழகான பாடல். மோசிக்கரன் பாடல்னே 15 மார்க்ல கேட்டிருக்காங்க. யூபிஎஸ்சி 15 மார்க் கேள்வியில கேட்டிருக்கிறது. இந்த வருஷம்ன்றது நம்ம அடுத்த வகுப்புல படிப்போம். இதுல அதே மாதிரியே நாம் உங்களுக்கு சொல்லுக்கு சொல் பொருள் போட்டிருக்கோம். ஒப்பிலக்கியங்களை எது நம்ம தந்திருக்கிறோம் அப்படின்னாக்கா, நமக்கு புறநானூறுடைய இன்னொரு பாடலாக இருக்கக்கூடிய இந்தி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்ற புறநானூறுடைய 18வது பாடல் நம்ம பாடத்திற்கு வெளியில் இருக்கக்கூடிய உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர். உணவு காரணமானவன் உணவுக்கு மேலாக திருவள்ளுவர் குடிதழியை கோலோச்சும் மாநில மன்னன் அடிதடியில் நிற்கும் உலகன்னு ஒரு வார்த்தை. மக்களை தழுவி ஆட்சி செய்கிற ஆட்சி மன்னன் இருந்தால் அவனுடைய அடிகளின் கீழ் மக்கள் இந்த நாட்டிலே வாழலாண்டா, நாம நல்லா பாத்துக்கிறாரா அப்படின்னு அவங்ககிட்டே இருப்பான். அப்பெல்லாம் நாட்டுக்கு நாடு தாண்டி போனோம்னா பாஸ்போர்ட் வீசா எல்லாம் தேவைப்படாதக்கா, குடிக்கிறதா ஆட்சி அப்படியே நடக்கிறாண்டா அப்படின்னு கிளம்பிடுவாங்க. சிலப்பதிகாரத்தில் நம்ம கடுகான் கதையில படிப்போம். சூரியன் எப்படா மறையும்னு எதிர்பார்த்தவர்கள் எப்படி இருந்தாங்கன்னு ஐயா எழுதுவாரு இளங்கோடிகள். கொடுங்கோலன் எப்போது இறந்து போவான் என்று எதிர்பார்க்கிற மாதிரி இருந்துதான் ஏப்ரல் மாதத்து வெயில். சூரியன் எப்படா மறைவான்னு ஓவை போடும்போது கொடுங்கோலன் எப்படா சாவான்னு எதிர்பார்த்தாங்க. டக்கு டக்குன்னு கிளம்பி போயிடும். அதனால குடி செய்வார்க்கு இல்லை பருவம், நம்ம பெரிய குண்டக்குடி அடிகளார் அடிக்கடி சொல்ற குரல், எனக்கு ரொம்ப பிடிச்ச குரல். ஒரு நாள் தூரம் நினைப்பேன். குடி செய்வார்க்கு இல்லை பருவம், மடி செய்து மானம் கருத கெடுவும். பொது வாழ்க்கைக்குன்னு வந்துட்டவங்க தன்மானத்தையோ என் ஈகோவையோ பாதிச்சிருச்சுன்னு நினைக்கவே கூடாது. பொது வாழ்க்கைக்கு வந்துட்டு இல்ல, 4 பேர் திட்டதான் செய்யும், 4 பேர் புறம் பேசுவான், நீங்க நல்லவனா இருப்பீங்க, 4 பேர் பின்னாடி அதுக்கெல்லாம் கருதவே கூடாதுன்னு திருவள்ளுவர். ரொம்ப அருமையான குரல். குடி செய்வார்க்கு இல்லை பருவம். அது மாதிரி உணவை பற்றி நம்முடைய மணிமேகலையில் இருக்கக்கூடிய அந்த அமுத சுரபி ஆபுத்துறையினுடைய கையில இருந்தது. அதையும் நீங்க உணவு என்பதற்காக தொடர்படுத்தி எழுதலாம் அப்படின்ற விஷயத்தை நம்ம எழுதியிருக்கிறோம். 4 வரையுமே எளிதில் மனப்பாடம் பண்ணக்கூடிய வரிதான். பாடல் சொல்றவங்க சொல்லலாம், பொருள் சொல்றவங்க சொல்லலாம். இது எழுதினவர் மோசிக்கிறனா. நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம்,
அதனால் யான் உயிர் என்பது அறிகை, வேல்மிகு தானே வேந்தன். சில நேரத்துல புணர்ச்சி வீதியில வேல்மிகுன்னு போட்டிருப்பாங்க, அது ஒன்றும் தப்பு. சொல்லுங்க. உயிரன்றே நீடும் உயிரன்றே மன்னன் உயிர்க்கே மலர்தலை உலகம் அதனால் யானுயிர் என்பது அறிகை வேல்மிகு தானே வேந்தற்கு கடனே. வெரி குட். சொல்றீங்களாம்மா? சொல்லலாமா? சொல்லுங்க தம்பி. நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் அதனால் யானுயிர் என்பது அறிகை வேல்மிகு தானை வேந்தற்கு கடனே. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்கம்மா? கடலூர். வடலூரா கடலூரா? கடலூர். கடலூர்ல எந்த பகுதிமா? அது பண்ருட்டி தாண்டி கிராமம். நானும் கடலூர் தான், அதுக்காக தான் ஆர்வமா விசாரிச்சேன். நானே கடலூர் தான். கடலூர்ல டவுன்ல நாங்க திருப்பாப்புலியூர் பக்கத்துல இருக்கிறோம். பண்ருட்டிலாம் எங்க சொந்தக்காரங்களாம் அதிகம் போறோம். ரைட், வாழ்த்துக்கள்மா. மகிழ்ச்சி. நல்லா சரி. வேற யாராவது சொல்றீங்களாமா? கிளாஸ் முடிஞ்ச பிறகு பேசுங்க. சொல்லுங்க தம்பி. சொல்லுமா? சொல்றேங்க. நெல்லும் உயிர் என்றே நீரும் உயிர் என்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் அதனால் யான் உயிர் என்பது அறிகை வேண்மிகுதானே வேந்தற்கு கடனே. நெல்லும் நீரும் மக்களுக்கு உயிராக கருதப்படாது. தன்னை ஆளும் மன்னனோட உயிரே மக்கள் அவங்களோட உயிராக கருதுவார்கள். அதை மன்னன் அறிந்து அவனோட கடமையை உணர்ந்து தனக்குரிய வேட்படையை வைத்து மக்களை காப்பாற்ற வேண்டும். நன்றி. மகிழ்ச்சி. வேற யாராவதுமா? நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் அதனால் யான் உயிர் என்பது அறிகை வேல்மிகு தானே வேந்தற்கு கடனே. வெரி குட். வேல்மிகு தானே வேந்தன். அடுத்த பாடல் போலாமாமா? ஒரு பாடலோட முடிச்சுக்கலாம். மகிழ்ச்சியான செய்தி. அடுத்த பாடலும் 4 வரி. அடுத்த பாடலுடைய சிறப்பு என்னன்னா, பாடல் நீங்க கேள்விப்பட்டு சொல்லுமா? மாலை சொல்லுங்க. இல்லைங்க, அந்த குரல் ஒண்ணு சொன்னீங்க இல்லையா, இந்த குரலையும் சொல்லிக்கலாம் இல்லைங்க. செவிகைப்ப சொற்பருக்கும் பண்புடைய வேந்தன் கவிகைக்குள் தங்குமுழுது திருக்குறள்ல எதை வேணாலும் நம்ம எடுக்க முடியும். ஒரு முறை நான் டெஸ்ட் பேட்ச் தொடங்கின போது பெங்களூர்ல இருந்து ஒரு 4 பிள்ளைங்க சேர்ந்தாங்க, தமிழ்நாட்டு பிள்ளைங்க. அங்க போயிட்டு ஜிஎஸ்க்காக போயிருக்காங்க. ஒரு அகாடமியில குறைவா ஃபீஸோ ஒரு இதுல தமிழ் ஆப்ஷன் டெஸ்ட் பேட்ச் சேர்ந்தாங்க. அவங்க தமிழ் அப்படியே படிச்சிருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே திருக்குறளை பயன்படுத்துறாங்க. எல்லாத்துக்குமே திருக்குறள் பயன்படுத்துவது என்பது ஒரு விதத்துல சலிப்பே. புறநானூருக்கு அதிகமா திருக்குறளை பயன்படுத்தும். குருபீடத்துக்கு வரும்போது வேற எழுத்தாளர் அப்படி பயன்படுத்தும். அவ்வளவுதானே தவிர புறநானூறு கூட ஒப்பிடும்போது திருக்குறளை அதிகமா பயன்படுத்தலாம். அது ஒன்றும் சந்தேகம். குறுந்தொகைக்கும் இன்பத்துப்பாலனுடைய திருக்குறளை பயன்படுத்தும். ரொம்ப எளிதான கடைசி பாடலுக்கு வரோம். நாடு ஆகு ஒன்றோ காடாகு ஒன்றோ. இது மோசிக்கிறனார் எழுதினாரு. இது ஔவையாருடைய பாடல் என்பதால யூபிஎஸ்சி ஔவையார் பாடல்னு போட்டு விட்டுருவான். ஒரு 185 பாடல்னு சொல்ல மாட்டான், பாடாந்தெல்லாம் சொல்ல மாட்டான். நமது பாடப்பகுதியில் அமைந்துள்ள ஔவையார் பாடலின் சிறப்பை எழுதினோம். வறுமையான பாடல். என்னன்னா, ஒரு நாட்டினுடைய ஜியாகிரபிக்கல் லொகேஷன் ரொம்ப முக்கியம் கிடையாது. நீங்க சில ஊருக்கு திருச்சிக்கோ மதுரைக்கோ போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற அனுபவங்களை வச்சு என்ன பண்ணுவீங்க, ஒரு கிராமத்துக்கு போயிட்டு இருப்பீங்க, அந்த ஊர் அருமையான ஊரியா அப்படின்னு. சில பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், கசப்பான அனுபவங்கள் இருந்தா அதெல்லாம் ஒரு ஊராயாங்க. ஆனா அங்கேயும் மனிதன் வாழ்ந்துட்டு இருப்பான். அப்போ அந்த இடம் மீன் சி லெவல்ல இருந்து எவ்வளவு உயரத்துல இருக்கு, எவ்வளவு கீழே இருக்குன்றதுக்காகவோ, இல்ல நல்ல பில்டிங்லாம் இருக்குப்பா அப்படிங்கிறதா ஒரு ஊர் நல்ல ஊர்னு சொல்ல முடியும். எக்கச்சக்கமா மரமும் காடுமா இருக்கியா, அப்போ ஜியாகிரபிக்கல் லொகேஷன் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் நல்லவர்களா என்பதை வைத்துதான் அந்த நாடு நல்ல நாடா கெட்ட நாடான்னு முடிவு செய்யும். ஏமா ரொம்ப நல்ல பில்டிங் இருக்கு, நல்ல கார் இருக்கு, வளவழன்னு இருக்கு, ஆனா மாத்துக்கு 3 கொலை நடக்கும் அந்த ஊர்ல அப்படின்னாக்கா அந்த ஊரை பயந்துக்கணும். கிராமத்து வாழ்க்கையா இருக்கு, ஐயோ ஒண்ணும் கவலை இல்லையா, சோறே இல்லைனாலும் ஒருத்தர் வீட்டுல போயிட்டா சோறு தருவாங்க அப்படின்னா அந்த ஊர் நல்லது. அழகாதுறாங்க. நாடாகு ஒன்றோ காடாகு, நாடா கொன்றோ காடா கொன்றோன்னு இருக்கும். ஆனா எப்படி பிரிக்கணும்னு நான் கீழே போட்டிருக்கேன்.
நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோ அவலாகு ஒன்றோ சின்னலான மிசையாகு ஒன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய இளன். நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோ அவல்னா சின்னையில் வந்த பள்ளம்னா பள்ளம், அவல்னா பள்ளம், பள்ளம் பள்ளம் டெப்த். அந்த அவளுக்கு இதே மீனிங் தான். ஆனா உள்ள கடித்தாப்புறதான் பேர் வச்சிருப்பாங்க போல் இருக்கு, பேர் சொல்லாது. அந்த அவல் தான். அவல் என்பது பள்ளம். மிசைனா மேடு. மலர் மிசை ஏகினான், மலரின் மேல் அர்த்தத்திற்கு. அதான் மேஜைக்கான தூய தமிழ் சொல்ல கூட மிசைன்னு சொல்லுவாங்க. தலை தூய், ஏன்னா எளிதான சொல்றதுப்பா மேடு, மிசைன்னு சொல்லுவாங்க, மேசை அப்படி. நாடாகு ஒன்றோ காடு ஆகும். ஒரு நாடு ரொம்ப அர்பனைஸ் பண்ணி கச்சக்கமான பில்டிங் வந்துருச்சு, ரோடு வந்துருச்சு, சிக்னல் வந்துருச்சு. நாடாக இருந்தால் என்ன, காடாக இருந்தால் என்ன? இன்னும் அங்க அதிக மக்கள்லாம் வர தொடங்கல, மரங்கள் நல்லா இருக்கு, காடு இருக்கு. 2 கேட்டகரி பார்த்து. இன்னொன்னு என்ன, அவலாகு ஒன்றோ, ஒரு நாடு பள்ளத்தில் இருக்கிறது என்பதற்காகவோ, மிசையாகு ஒன்றோ, ஒரு நாடு மேட்ல மலையில இருக்கிறது என்பதற்காகவோ நல்ல நாடுன்னு சொல்ல முடியாது. எவ்வழி நல்லவர் ஆடவர், அந்த நாட்டில் இருக்கிற ஆண்கள் எவ்வளவு நல்லவர்களாக இருக்கிறார்கள் என்பதை வைத்துத்தான் அவ்வழி நல்லை, அந்த அளவுக்கு அந்த நாடு நல்ல நாடு வாழிய. ஆழமான பொருள் இதுக்கு இருக்கு, நம்ம பார்ப்போம். இப்போ நாடாக இருக்குதா காடாக இருக்குதா, பள்ளத்துல இருக்கா மேட்ல இருக்கான்னு முக்கியம் இல்லை. எவ்வழி நல்லவர் ஆடவர்னு போட்டான். டிஃபானிக்கு ஒரே கோபமா இருக்கு. என்ன அந்த ஊர்ல இருக்கிற ஆம்பளைங்க எல்லாம் நல்லவங்களா இருந்தா போடுமா, பொம்பளை பத்தி சொல்லாமலே விட்டு இருக்கிறாங்க அப்படின்னா ஏன் ஆடவர்கள் எழுதினாங்கன்னா அதை நினைப்பாங்க. அந்த காலத்துல நாட்டினுடைய அரசு பொறுப்புகள்ல ஆண்கள் மட்டும்தான் இருந்தாங்க. மன்னன், அமைச்சன், தளபதி, போர் வீரர்கள், எல்லா பணியிலையும் ஆண்கள் இருந்தாங்க. பெண்களுக்கு ஒரு விதத்துல பாதுகாப்பு. பெண்களை போருக்கு அழைச்சிட்டே போக மாட்டாங்க, பெண்களை தாக்கவே மாட்டாங்க. பெண்களை தாக்கியதாக சங்க இலக்கியத்துல ஒரு இடத்துல கூட குறிப்பு கிடையாது. பெண் கொலை புரிந்த நன்னன், ஒரே ஒரு நன்னன் என்கிற மன்னன் தான் பெண்ணை கொலை பண்ணிட்டான். அந்த பல்ல கொண்டு தன்னுடைய அரண்மனை சோர்ல போய் அவனை எல்லாரும் திட்டுறாங்க, பெண் கொலை புரிந்த நன்னன். பெண்களை தாக்க மாட்டாங்க. இப்ப ஆடவர் என்று எடுத்துக்கொண்டால் பெண்கள் எப்படி வேணாலும் இருக்கிறாங்களா? இதற்கு ஒரு இலக்கணம் இருக்கிறது. எடுத்த மொழியினம் செப்பலும் உரித்து. ஒரு இடத்துக்கு நேரா தண்ணியில அழுக்கு கலந்துருக்கு, கண்டாமினேட் ஆயிடுச்சு. அங்க என்ன எழுதி வச்சாங்க, இந்த தண்ணீரை குடிப்பவன் சாவான்னு எழுதிருந்தது. என்னமா எழுதியிருந்தது, இந்த தண்ணீரை குடிப்பவன் சாவான். பொம்பளை பிள்ளைங்க 5 பேர் டூருக்கு போனாங்க, படிச்சு பார்த்தாங்க. என்ன தண்ணீரை குடிக்கிறவன் சாவான், ஆம்பளைங்களாம் செத்துருவாங்க போல் இருக்கியா, நாம குடிக்கலாம், யாரும் குடிக்க முடியுமா? தண்ணீரை குடிப்பவன் சாவான், நஞ்சு குடிப்பவன் சாவான்னா நஞ்சு குடிப்பவள் சாவாள். ஒருவேளை ஆடு மாடு தெரியாம குடிச்சா அதுவும் சாவும். அதான் இலக்கணம். ஒரு அப்ப இந்த இடத்துல ஆடவர் என்பது பொதுவாக சொல்லப்பட்டிருந்தாலும் அது பொதுமக்களைத்தான் குறிக்கிறது. இன்னைக்கு அன்னைக்கு சங்க காலத்துல அது ஆடவர் என்பது ஆண்களை குறிக்கிறது. இன்னைக்கு எடுத்துக்கிட்டாக்கா எல்லா நிர்வாக பிரிவிலையும், போர் படைகள்ல இருந்தும், தொழில்துறை எல்லாத்தையும் இன்னைக்கு அது பொதுமக்கள். அன்று ஆடவர்கள், இன்று பொதுமக்கள். 2 பிரிவினரையும் குறிக்கிறது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இதுல இருக்கு. அது என்னன்றத பார்ப்போம். அது என்னன்னா, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை 4 இதுல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்னது, நாடுனா என்ன, மருத நிலம். முதல்ல இது பண்ணது எதுனா மருத நிலம். மருத நிலத்துலதான் முதல்ல கட்டிடங்கள் அதிகமா வந்துச்சு, வீடுகள் வந்தது, சாலைகள் வந்தது. அங்கதான் நெல்லை சேகரிச்சு வச்சு ஆரம்பிச்சாங்க. எங்க அதிகம் பணம் சேருகிறதோ அங்கே ஒழுக்க குறைபாடு இருக்கு. மருத நிலத்தை சொல்லுகிற சான்று. அதான் மருத நிலத்துலதான் பரத்தையர் ஒழுக்கமே தோன்றுச்சு. அடுத்த நாள் சாப்பாட்டுக்கு எனக்கு உணவு வேண்டும்னு பயணித்து கொண்டே இருந்த வேடர்களோ வேட்டுவர்களோ அவங்க வாழ்க்கையில கணவன் மனைவி கூட வாழ்ந்தாங்க.
இவனுக்கு 6 மாதத்துக்கான நெல்லு கிடைச்சி தொண்டையில குதிரையில சேர்த்து வைக்க ஆரம்பிச்சவன் இவன் பரத்தையர் ஒழுக்கத்துக்கு வந்தான். கல்லு குடிக்கிற பழக்கம் அதிகமாச்சு. இது நாடு. காடு என்பது எதுமா உங்களுக்கே தெரியும், என்னமா முல்லை. காடு சார்ந்தது. உங்களுக்கு தெரியுது அவல்னா என்னமா பள்ளம். நாள்ல எதுமா பள்ளம் நெய்தல். தண்ணீர் அதனாலதான் கடல்ல ஓடி போய் கலக்கு. அடுத்து என்னமா மேடு. மிசைனா எதுமா குறிஞ்சி. பாலை நிலம் ஒண்ணு தமிழ்நாட்டுல கிடையவே கிடையாது. இலக்கணத்துல படிப்போம். முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து நல் இயல்பு இழந்து நடுங்கு துயருற்று பாடை என்பது படிப்போம். முல்லையும் குறிஞ்சியும் தான் தற்காலிகமாக முல்லை நிலமாகி மழை பெஞ்சா மறுபடியும் பாலையாகும். அப்போ ரொம்ப அழகா எடுத்து வந்தாங்க ஔவையாரு. என்ன சொல்றாங்க, ஒரு நாடு குறிஞ்சி நிலத்தில் இருக்கிறதா, முல்லை நிலத்தில் இருக்கிறதா, மருத நிலத்தில் இருக்கிறதா, நெய்தல் நிலத்தில் இருக்கிறதா என்பது முக்கியம் இல்லை. இந்த நாட்டு மக்கள் நல்லவர்களாக இருந்தால் அந்த அளவுக்கு அந்த நாடு நல்ல நாடு. அவர்கள் கெட்டவர்களாக இருந்தால் அந்த நாடு வசிக்க தகுதி இல்லாத நாடு. என்ன ஆர்டர்ல சொல்றாங்கன்றதையும் பார்ப்போம். முதல்ல மருதத்தை சொல்றாங்க, அடுத்து முல்லையை சொல்றாங்க, அடுத்து நெய்தலை சொல்றாங்க, அடுத்து குறிஞ்சியை சொல்றாங்க. இந்த நாளுத்தினுடைய அமைவு, ஜியோகிராபிக்கல் லொகேஷன் ஆஃப் தி நேஷன் இஸ் நாட் மோர் இம்பார்ட்டன்ட். ஒரு நாட்டினுடைய புவியியல் அமைவிடம் என்பது முக்கியம் கிடையாது. மீன் சி லெவல்ல இருந்து இவர் கொஞ்சம் உயரத்தில் இருக்காருயான்றதுக்காக நல்ல நாடுன்னு சொல்ல முடியுமா? மீன் சி லெவல்ல இருந்து 50 மீட்டர் கீழே இருக்காங்க அப்படின்றதுக்காக கெட்ட நாடுன்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் கிடையாது. அப்போ அந்த நாட்டினுடைய மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். அவ்வழி நல்லை வாழிய நிலனே. ஔவையார் பல்வேறு அறங்களை சொல்லிக்கிட்டே வராங்க. அதுல நமக்கு ஒப்பிலக்கத்துல நம்ம எதை எழுதியிருக்கோம்னு பார்ப்போம். பாருங்க, திருவள்ளுவர் சொல்றாரு, நாடென்ப நாடா வளர்த்தன நாடல்ல நாட வளர்ந்தரும் நாம் தேடாமலே தானே தனது வளத்தை தரக்கூடிய நாடு நல்ல நாடு. நாம தேடி 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 அவங்ககிட்ட வரிய கொடு வத்துல கொடுன்னு கேடுறது நல்ல நாடு இல்லைன்னு திருவள்ளுவர் 739 குறள்ல சொல்றாரு. திருவள்ளுவர் சொல்றாரு, ஈன்றால் முகத்தேயும் இன்னாதால் என்மற்ற சான்றோர் முகத்து களின்றார். அதாவது நீங்கள் ஈன்றால் முகத்தேயும் இன்னாத நம்மை பெற்றெடுத்த அம்மா கூட நம்ம கல் போன்ற அறமற்ற செயல்கள், கல் குடித்தல் போன்ற செய்திகளை சொன்னா அவங்க இது பண்ண சான்றோர்கள் எப்படி ஏற்றுக்குவாங்க? ஒழுக்கமுடையவனாக மனிதர்கள் வாழ வேண்டும். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகத்தை தந்திருக்கோம், பிளாட்டோனுடைய ரிப்பப்ளிக். சிறந்த நாடு உருவாவதற்கு தனிப்பட்ட குடிமக்களின் ஆன்ம ஒழுக்கமும் நீதியும் தேவை அப்படின்னு சொல்றாரு. பொதுவான உலக நாட்டினுடைய பொருளாதாரம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஔவையார் பல விஷயங்களை சொல்றாங்க. இந்த இடத்த கொடுத்துட்டோம். நாடுனா மருத நிலம், காடுனா முல்லை நிலம், அவல்னா நெய்தல் நிலம், மிசைனா குறிஞ்சி நிலம் என்ற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ரொம்ப எளிய பாடல், 4 வரிகளை சொல்றாங்க சொல்லலாம். நம்ம வகுப்பினுடைய நிறைவுக்கு வந்துட்டோம். 4 வரி மனப்பாடம். இந்த 2 பாடலுமே 4 வரி என்பதால மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அது மோசிக்கிறனா இது ஔவையார். நாடாகு ஒன்றோ அப்படின்றது ஔவையார் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெல் என்பது மோசி. அது ஏதாவது நியூமானிக்ஸையும் நகைச்சுவையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம். நெல்லும் உயிரன்றே நீரும் உயிர். இதை சொல்லுங்கம்மா, இந்த 4 வரியை சொல்லுங்க. நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோ அவளாகு ஒன்றோ மிசையாகு ஒன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே. அவ்வழி நல்லை வாழிய எந்த அளவுக்குன்னு அர்த்தம். எவ்வழி எந்த அளவுக்கு அவர் நல்லதாகும் அந்த அளவுக்கு அந்த நாடு நல்லது. சொல்லுமா. நாடாகொன்றோ காடாகொன்றோ அவளாகொன்றோ மிசையாகொன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலை. வாழிய நிலை. சொல்லுமா ஜெயசேனா, சொல்லுங்க. நாடா கொன்றோ காடா கொன்றோ அவளா கொன்றோ மிசையா கொன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே. நிலனே. உங்க பேரு ஜெயசேனா இல்லமா? ஜெயசேனா, வெரி குட். அடுத்து வேற யாருமா? குட், ஜெயசேனா. மாலதி, சித்தார்த்தர். நாடாகொன்றோ காடாகொன்றோ அவளாகொன்றோ மிசையாகொன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே. அவ்வழி நல்லை வாழிய. நல்லதுமா சித்தார்த். பூஜா சொல்லுங்கம்மா.
நாடாகொன்றோ காடாகொன்றோ அவலாகொன்றோ மிசையாகொன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே. வெரி குட். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்கம்மா நீங்க? சார் நான் சென்னைங்க சார். சென்னை தான். சென்னையில எந்த பகுதிமா? ஆ சென்னை அண்ணா நகர் சார். ரைட், மகிழ்ச்சி. பூஜா பூஜா குட்மா. அடுத்ததுமா வேற யார் சொல்றீங்க தம்பி? வேற யாருக்கும் வாய்ப்பு வேணுமா? பாருங்க, இன்னைக்கு படிச்ச 5 பாடல்களையும் திணை வந்து பொதுவியல் தான். 182. சொல்லுங்க சிவபால முருகன். ஐயா பொருள் சொல்றேங்க ஐயா. சொல்லுங்க தம்பி. அது நாடாக இருந்தாலும் காடாக இருந்தாலும் பள்ளமாக இருந்தாலும் மேடாக இருந்தாலும் அந்த இடத்தின் இயற்கை முக்கியமில்லை. எனினும் அங்கே வாழும் ஆடவர்கள் நல்ல குணமே உடையவர்களாக இருந்தால் அந்த இடம் வாழ்வதற்கு ஏற்ற சிறந்த இடம் என்பதே இதன் கருத்து. எவ்வளி வெரி குட்மா. சிவபால முருகன். எவ்வளி நல்லவர் ஆடவர்லாம் நம்ம அப்படியே விரிவுபடுத்திட்டே போகலாம். எப்படி இருக்கணும்? அன்போடு இருக்கணும், அறத்தோடு இருக்கணும், ஏழைகளுக்கு உதவி செய்யணும், பொய் பேசாம இருக்கணும், ஆபத்து காலத்துல உதவி. இப்ப நம்ம குவாலிட்டிஸ் சொல்றோம் இல்லையா, நம்முடைய அறம் சார்ந்த வாழ்க்கை, இது எல்லாத்தையுமே அதுல எழுதலாம். ஒரு பெருசா கேட்டாயா என்ன எவ்வளி நல்லது, எந்த வழிதான் நல்லது, உலகம் காலகாலமா சொல்லிக்கிட்டே இருக்கு இல்லையா. திருவள்ளுவர் முழுசா ஒழுக்கங்களை சொல்றாங்க. பொறாமை இல்ல, எதிர்மறைகளை சொல்லலாம். பொறாமை இல்லாம இருக்கணும், வெறுப்பு இல்லாம இருக்கணும், அப்படிலாம் சொல்றது. இதெல்லாம் எழுது. ஒரு இதுவே பாஞ்சு மார்க்க கேட்டாங்க, நான் எதுவும் தெரியலாம் சொல்லுங்க. எந்த பாடலுக்கும் புறநானூறு பாடலுக்கு அறம் என்று நம்ம எதை தொகுத்து வச்சிருக்கோமோ அது சாக. வாழ்த்துக்கள் தான். வேற யாராவது சொல்லுமாமா? சிவபால முருகன் எந்த ஊர்மா நீங்க? ஐயா ஈரோடுங்க ஐயா, கோபிச்செட்டிப்பாளையம். ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையம். மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் ரொம்ப நாள் இருந்தேன். புதிய பிள்ளைகளுக்கு நம்ம ப்ரொஃபைல் வந்து நம்ம என்ஜினியர் என்பதுதான். நம்ம BEE முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 3 MA படிச்சோம். மேட்டூர்ல அதிக நாள் இருந்தேன். கோபிச்செட்டிப்பாளையத்துல அடிக்கடி வந்திருக்கேன். நம்முடைய அங்க இருந்தவர்ல சந்தன கடத்தில் வீரப்பனுடைய ஃபேனா நாங்கெல்லாம். சந்தன கடத்தில் வீரப்பன் நல்லவர் கெட்டவர் என்பதை தாண்டி காவிரி நீர் பிரச்சனைக்கு வந்து அப்பெல்லாம் கர்நாடகா கரெக்டா திறந்து விட்டுருவான். உச்ச நீதிமன்றமாவது இதாவது வீரப்பன் இருக்கிறாங்கள திறந்து விட்டுருவான். அதனால அங்க இருக்க சத்தியமங்கலம் அவர் அதிகமா தாக்குதல் நடத்தின அந்த பகுதிகள்லாம் எங்களுக்கு தெரியும். ஈரோடு நம்முடைய வீரப்பன் புதைக்கப்பட்டிருக்கிற இடம் அந்த குளத்தூர் பக்கத்துல இருக்கு. சம்மதிக்கணும்னு போய் பார்த்தோம். ரைட் தான், மகிழ்ச்சி. நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்ப நம்ம 5 பாடல்கள் படிச்சிருக்கோம். 182வது பாடல் பொதுவியல் திணை. எழுதினது யாருமா? கடலுள் மாய்ந்த இளம்பெருவழி. 183வது பாடல் மறுபடியும் பொதுவியல் திணை. எழுதினது யாருமா? ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன். 184 பேர் லீவ் அவுட் பண்ணிருக்கோம். ஆனாலும் அது வந்து பிசிராந்தையார் எழுதினார். 185வது பாடல் மீண்டும் பொதுவியல் துணை. அது என்ன பாடல்மா? கால்பார் கோர்த்து. அதானே 185? அதானே 185 வந்து தொண்டைமான் இளந்திரை. 186 மீண்டும் பொதுவியல் திணை. எழுதினது யாருமா? மோட்சிக்கிறன். நெல்லும் உயிரன்றே நீரும் உயிர். 187 மீண்டும் வந்து பொதுவியல் திணை. எழுதினது யாருமா? ஔவையார். நாடாகுன்றோ காடாகும். 184 பார்த்து சொல்றேன்னா சொல்லுங்க. 184 விட்டுற வேண்டாம். 184 வந்து பாடான் திணை. எழுதினர் வந்து பிசிராந்தையார். இது ஒண்ணு மட்டும் எழுதி சொல்லுங்க பாப்போம். 2 பேர் சொல்லுங்க. ஒரு 2-3 பேர் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் எழுதி அனுப்புங்க. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 2த்துலயும் இருக்கு. பொதுவா இந்த நம்பர்ல நீங்க அனுப்பலாம். உங்க பேர் போட்டு நியூ ஸ்டூடெண்ட் அப்படின்னு போட்டு அனுப்பலாம். எங்க அட்மின்ட்ட நீங்க பேசணும் அப்படின்னாக்கா இந்த நம்பர்ல பேசலாம். உங்களுக்கு முன்னாடி இன்னைக்கு நாளைக்கு நீங்க ஃபீஸ் கட்டினீங்கன்னா ஒரு பெரிய கன்செஷன் இருக்கு. அதை நீங்க பயன்படுத்திக்க முடியும். உங்களுக்கு முன்னாடி கட்டினீங்கன்னா நல்ல ஃபீஸ் கன்செஷன் இருக்கு. அதை நீங்க அட்மின் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. நீங்க இது பண்ண முடியும். யாருக்கா ஒருத்தவங்க 2 பேருக்கு இன்ஸ்டால்மெண்ட் வேணும்னா கூட அதுவும் தருவாங்க. இன்ஸ்டால்மெண்ட் தரும் போது கொஞ்சம் ஃபீஸ் குறையாது, கொஞ்சம் கூடுதலா இருக்கும். ஒரே முறையா கட்டினீங்கன்னாக்கா கொஞ்சம் ஃபீஸ் கன்செஷன் இருக்கும். அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். இப்ப யாராவது சொல்லுங்க பார்ப்போம். 182ல இருந்து 182 பொதுவியல் பேர் என்னமா? கடவுள் மாய்ந்த இளமை. அந்த மாதிரி சொன்னா சொல்லுங்க. மைக் கொடுங்க. ஆமாங்க இல்லையா? இந்த மாதிரி நீங்க ரெடியா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. பாலகிருஷ்ணன் கொடுங்க. 182 பொதுவியல் திணை. கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி. 183 பொதுவியல் திணை. கல்வி படை கடந்த நெடுஞ்செழியன். 184 பாடான் திணை. பிசிராந்தையார். 185
பொதுவியல் திணை இளம் வண்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. தொண்டைமான் இளந்திரை தொண்டைமான் இளந்திரை. அவரும் மன்னன். 186 பொதுவியல் திணை மோசிக்கிறனார். 187 பொதுவியல் திணை ஔவையார். வேற யாருமா ஆன்லைன்ல சொல்றீங்களாமா? இப்ப வந்து அன்னைக்கு நம்ம படிச்சிட்டோம்னு வச்சுங்களா நல்லா இருக்கும். இந்த ஆடியோ நீங்க அவசியமா எடுத்து பாருங்க. ஒண்ணு பண்ணுங்க பாலகிருஷ்ணன், அந்த ஆடியோ 4த்தையும் 5 படிச்சிருக்கோம் இல்ல, இந்த 5 8 வாட்ஸ்அப் குரூப்ல அங்க இருந்து ஷேர் கொடுத்தீங்கன்னா இங்க வந்துடும். இங்க வரும்போது பேர் மிஸ் ஆகும், பட் ஆடியோ மட்டும் வரும், பரவாயில்ல போடுங்க. முடிஞ்ச பேர் ஆட் பண்ணுங்க. ஆன்லைன்ல யாராவது சொல்றீங்களாமா? தேவதாபிமானன் ஐயாவுக்கு நாம இன்னைக்கு படித்த 5 பாடல்கள் 5 பாடல் படிச்சிருப்பாங்க. 82, 83, 85, 86, 87. நாளைக்கு 6 பாடல் படிக்கலாம். ஐயாவுக்கு எந்த பாடல் பிடிச்சிருந்தீங்க? தேவதாபிமானன் ஐயா ரொம்ப பிடித்த பாடல் சின்ன வயசுல கேட்டு? நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அவளாக ஒன்றோ மிசையாக ஒன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே. அதுதான் எனக்கு பிடிச்சது. ஐயா பாருங்க, ஐயா வந்து எங்க வயது ஒத்தவர் அவர் வந்து நானாவது பிலிட் எம்ஏ எல்லாம் படிச்சிருக்கேன். அவர் வந்து ஆர்வத்திலே படிச்சவர். அவருக்கு அவ்வளோ வேறுபாளர்கள். அதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சிங்க. நீங்க வகுப்பு இருந்து கவனிச்சது ரொம்ப மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. அப்புறம் வேற யாராவது மாணவர்கள் அந்த லிஸ்ட் சொல்றீங்களாமா? இல்ல எழுதி அனுப்புறீங்களா? எனக்கு மாலதி, ரோகிணி அப்படியே 5 மனப்பாடம் பண்ணிட்டே வந்துருங்க, ஈஸியா இருக்கும். இப்ப நான் ரெக்கார்டிங் நிறுத்துறேன். தம்பி வாங்க, ரெக்கார்டிங் நிறுத்துவோம். ரெக்கார்டிங் நிறுத்திட்டு புதிய மாணவர்களுக்கு வகுப்பு சம்பந்தமா ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா அதை நான் சொல்றேன். வகுப்பு வந்து மொத்தமா 6 மாதத்துல எல்லா வகுப்புகளும் முடிக்கப்படும். ஒரு நிமிஷம் ரெக்கார்டிங் 6 மாதத்துல எல்லாமே இப்ப நேரம் 6 மாதத்துல எல்லா வகுப்பையும் நடத்தி முடிச்சிருவோம். 6 மாதம் 180 நாள்ல அடிக்கடி உங்களுக்கு லீவ் வரும். எனக்கு ஜாயின் பண்ணது நீங்க பயந்துட கூடாதுல்ல, அப்பப்போ லீவ் விடுவோம். ஆனா 120 நாள் உங்களுக்கு நடத்தினா போதும். 180 நாள்ல எத்தனை நாள் நடத்தினா போதுமா? அப்ப 4 மாதத்துல நடத்தக்கூடாது. ஏன்னா அப்படின்னாக்கா ரொம்ப 10 மணி நேரம் கிளாஸ் நடத்துறாங்களா அந்த அகாடமி மாதிரி ஆயிடுச்சு. அப்பப்போ உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை பெரும்பாலும் லீவ் இருக்கும். நடுவில் ஏதாவது இலக்கிய நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது, வெளியூருக்கு போகும்போது, பொங்கல் தீபாவளி எல்லாம் லீவ் ஆகும். அதுல 180 நாள் எத்தனை நாள் நடத்தினா போதுமா? 120 நாள் நடத்தினா போதும். 70 நாட்கள் செகண்ட் பேப்பரும் 50 நாட்கள் ஃபர்ஸ்ட் பேப்பரும் நம்ம பிளான் பண்ணோம். நம்ம அகாடமியுடைய சிறப்பு விஷயங்கள் புதிய மாணவர்களுக்கு அதால என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை கொஞ்சம் பேர் ரெக்கார்டிங்ல பாக்குறேன்னு சொல்றீங்க, அவங்களுக்கு என்ன விஷயம்னா அன்லிமிட்டெட் வீடியோ அக்சசிபிலிட்டி கொடுக்கும். சில அகாடமில 1 நாள் 2 நாள் எடுத்துடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம எடுக்கிறது இல்லை. உங்களுக்கு வீடியோ தேவைப்படுற அளவுக்கு தரும். ஒருவேளை நீங்க இந்த அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணோம், என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு ஸ்ட்ராங்கா ப்ரிப்பேர் பண்ணி அடுத்த அட்டம்ப்ட் எழுதலாம்னு நினைச்சீங்கன்னா அடுத்த அட்டம்ப்டுடைய வீடியோ கேட்டீங்கன்னாலும் தருவாங்க. அடுத்த அட்டம்ப்ட்ல நீங்க கிளாஸை வந்து மறுபடியும் கவனிக்கணும். நம்ம அகாடமிக் தேவை தேவதாபிமானன் ஐயா இருக்கார் தெரியும். நம்ம அகாடமிக் தேவை உங்ககிட்ட இருந்து காசை வாங்குறது இல்லை, நம்ம கிட்ட இருந்து எவ்வளவு பேர் ஜெயிச்சாங்கன்றது. டிஎன்பிசியில அவ்வளவு பேர் தமிழ் ஆப்ஷன் பிள்ளைகள் ஜெயிச்சிருக்கிறாங்க. அது எதிர்பார்க்கும். இது 2வது அட்வான்டேஜ். 3வது சப்போர்ட்டிங் மெட்டீரியல். நோட்ஸ் மேக்கிங் டெக்னாலஜிக்கே நம்ம 4 புத்தகங்கள் தரோம். அது போக ப்ரீவியஸ் பேட்சினுடைய ஆன்சர் ஷீட் இருக்கு இல்லையா, அது ஒரு 5000 பக்கம் சொல்லிட்டோம். 3900 பக்கம் ஸ்கேன் பண்ணி விட்டுருக்காங்க. ஒரு தம்பி டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுவோம், 5000 ஐயா என்ன வரணும், 5000 ஸ்கேன் பண்ணி விடலாம். கொஞ்சம் குவாலிட்டியானதா போடுவோன்றதுக்காக ரிஜெக்ட் பண்ணி இந்த டெஸ்ட் பேட்ச்ல 1 மாதத்துல 5000 பக்கம் எடுத்து வந்து அந்த அளவுக்கு 5000 பக்கம் ப்ரீவியஸ் ஆன்சர் ஷீட்ஸ் இருக்கு. ரொம்ப ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் வந்து 2 டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு ஃப்ரீ. டெஸ்ட் பேட்சுக்கு மட்டும் வர்ற பசங்க ஒரு 18-20 பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க. அவங்க டெஸ்ட் பேட்சுக்கு மட்டும் 18,000 சொல்றோம். ரொம்ப மீறி போனா உங்களுக்கு 14,000 தான் நம்ம குறைச்சிருக்கோம். அதனால அதுக்கு மட்டும் வராங்க. அதனால ரெகுலர் பேட்ச் வர்ற பிள்ளைகளுக்கு 2 டெஸ்ட் பேட்ச். அதனால இதை நீங்க பயன்படுத்திக்கோங்க. மற்றபடி நீங்க அட்மின் நம்பர்லயோ அல்லது நம்பர்லயோ நீங்க தனிப்பட்ட முறையில் பேசுனீங்கன்னா வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கிளியர் பண்ணிக்கலாம். ஏர்லியா ஜாயின் பண்ணும்போது ஃபீஸ் கன்செஷன், இன்ஸ்டால்மெண்ட் எல்லாமே இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி. நாளைக்கு வகுப்பு உண்டு, சந்திக்கும். நாளைக்கு என்ன கிளம்புமா? நாளைக்கு 4 நாளைக்கு 2 நாளும் உண்டு. ஒருவேளை ஊருக்கு போயிட்டா கூட ஆன்லைன்ல கவனிங்க.